வணக்கம். கணக்கமணிக்கம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். டுடே என்ன பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் அல்ஜிப்ரா இயற்கணிதம் எக்ஸைஸ் 3.10 பயிற்சி 3.10 பார்ப்போமா கண்ணு. இதில் என்ன கான்செப்ட் பார்க்க போறோம் அப்படின்னா சால்விங் எ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் பை ஃபேக்டரைசேஷன் மெத்தட், நமக்கு தெரிஞ்ச மெத்தட். ஓகேவா? அப்படியே தமிழில் பாருங்க, காரணிப்படுத்தல் முறையில் இருபடி சமன்பாட்டின் தீர்வு காணுதல். இதில் பாருங்க கண்ணு, எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் எடுத்துக்காட்டு கணக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா 4 கொஸ்டின்ஸ் இருக்குன்னு. அடுத்து எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் பயிற்சி கணக்குகள் 6 சம்ஸ் இருக்குது கண்ணு, அதாவது 2 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல 5 சம்ஸ் இருக்குது, செகண்ட் ஒரு கொஸ்டின் இருக்குது. ஓகேவா? அடுத்தது இந்த எக்ஸசைஸ்ல தான் நம்ம ஃபேக்டரைசேஷன் மெத்தடு காரணிப்படுத்தல் முறையை பயன்படுத்துவோம். அடுத்து வரக்கூடிய எக்ஸசைஸ்ல கம்ப்ளீட்டிங் தி ஸ்கொயர் மெத்தட் வர்க்க பூர்த்தி முறையை தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இன்னொன்று ஃபார்முலா மெத்தட் சூத்திர முறையை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா கண்ணு? ஸோ அதனோட லிங்க் வேணும் அப்படின்னா நம்ம டெஸ்கிரிப்ஷன்ல வந்து பாருங்க இருக்கும். நிறைய பேருக்கு டெஸ்கிரிப்ஷன் பார்க்க தெரியலன்னு சொல்றீங்களே, அவங்களுக்காக தான் இந்த ஃபிகர் போட்டிருக்கிறேன். அதாவதுக்கான நீங்க இப்படி செல்ல மொபைல்ல தான் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இப்படி உங்க மொபைல் வச்சிருந்தீங்க அப்படின்னா இப்படி நம்ம வீடியோஸ் இங்கே ஓடிட்டு இருந்துச்சு அப்படின்னா கண்ணு, இங்கே நான் டைட்டில்ஸ் கொடுத்துருப்பேன், இங்கே அடுத்தடுத்து தேவையான வீடியோஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா. இப்படி இருக்கும்போது இந்த இடத்துல ஒரு குட்டி ட்ரையாங்கிள் இருக்கும், பார்த்துருப்பீங்க. அந்த ட்ரையாங்கிள் டச் பண்ணீங்க அப்படின்னா கண்ணு, இங்கே இருக்கிற வீடியோஸ் எல்லாம் போயிட்டு இந்த நான் கொடுத்த டைட்டில் பேஜே வந்து ஓப்பன் ஆகும். அதாவது கொஞ்சம் டெவலப்பாக தெரியும் இல்லையா, டெவலப் ஆகும். அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நான் லிங்க்கும் அதுக்கான எக்ஸசைஸ் நம்பரும் கொடுத்துருப்பேன். எக்ஸசைஸ் நம்பர் கொடுத்து அதுக்கு கீழேயே லிங்க் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு என்ன எக்ஸசைஸ் வேணுமோ அந்த லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா அந்த வீடியோக்கு போயிடலாம், பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த ட்ரையாங்கிள் டச் பண்ணும்போது இந்த பேஜ் ஓப்பன் ஆகுது, ஆனால் லிங்க் ஒன்றுமே தெரியல அப்படின்னா லைட்டாக அந்த பேஜ் அப்படியே இப்படி மூவ் பண்ணி விடுங்கன்னு, அதாவது இப்படி ஸ்க்ரோல் பண்ணுங்க மேல் நோக்கி, அப்போ இந்த லிங்க்ஸ் எல்லாம் வரும். அதில் உங்களுக்கு தேவையான லிங்கை நீங்கள் டச் பண்ணி அந்த வீடியோஸை பார்த்துடலாம். ஓகேவா? சரி, வாங்க இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். சம் போகிறதுக்கு முன்னாடி நான் குட்டி இன்ட்ரடக்ஷன் சொல்கிற மாதிரிங்கன்னு, அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு ரொம்ப தெரிஞ்ச மெத்தட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபேக்டரைசேஷன் மெத்தட் தான் இல்லையா. அப்படி இருந்தாலும் அந்த ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சில இடங்களில் டக்குன்னு ஃபேக்டர் வர்றதில்லைங்க மிஸ், ரொம்ப லேட் ஆகுது ஃபேக்டரைஸ் பண்ணி பார்க்கறதுக்கு, எவ்வளோ டைம் ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறீங்க. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கன்னு, ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு நம்ம சூஸ் பண்ணக்கூடிய 2 நம்பர் தான் காரணம். ஸோ சரியான நம்பரை நம்ம கேட்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா டக்குன்னு ஃபேக்டரைஸ் ஆகிடும், நமக்கு வந்து ஃபேக்டர்ஸ் கிடைச்சிரும், காரணி வந்து சுலபமாக கிடைச்சிரும். ஸோ அதை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஷார்ட்கட் எதுவும் கிடையாது. இந்த நம்பரை வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஷார்ட்கட் சொல்லுங்கள், ஏதாவது ஈஸி மெத்தட் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு, ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்காக நம்ம சூஸ் பண்ணக்கூடிய நம்பரு எப்போ உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னா, நிறைய மாடல் ஈக்குவேஷன்ஸை நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணி பார்க்கும்போது தான் இந்த 2 நம்பர் காம்பினேஷனில் வரும்போது நாம் இந்த 2 நம்பரை சூஸ் பண்ணால் கரெக்டாக ஃபேக்டரைஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா மெமரி ஆகும். புரிஞ்சுதுங்களா? ஸோ நம்ம நிறைய மாடலில் ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னாக்கன்னு அது நமக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும். ஓகேங்கண்ணா? ஸோ நம்ம வாங்க ஒரு 5 டைப்பில், அதாவதுக்குன்னு 1 2 3 4 5 6 7 8 மாடல் ஈக்குவேஷன்ஸ் போட்டு உங்களுக்கு நான் சால்வ் பண்ணி காட்டுறேங்கன்னு. இந்த மாதிரிலாம் வந்தால் எப்படிலாம் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக சொல்லிட்டு கணக்குக்கு போகலாம். ஓகேவாக்கண்ணா? சரி பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒரு ஈஸியான ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். என்னது? x² மைனஸ் 13x + 42 = 0. ஓகே, இது நமக்கு எல்லாத்துக்குமே ஃபேக்டரைஸ் பண்ண தெரியும், இருந்தாலும் இதையும் நான் கிளியரா சொல்றேன். ஓகேவா? அடுத்த ஈக்குவேஷன் பாருங்கன்னு, 2m² + 19m + 30 = 0. ஓகே, அடுத்த தேர்ட் பாருங்கன்னு, 2x² - 2√x + 3 = 0. அடுத்தது x/x - 1 + x - 1/x = 2 1/2. அடுத்தது 3 × p² - 6 equal to p into p plus 5. அடுத்தது root of a into a minus 7 equal to 3√2. அடுத்தது 2x² minus x plus 1/8 equal to 0. அடுத்தது √2x plus 7x plus 5√2 equal to 0. ஸோ இவ்வளோதான் கிரிட்டிக்கலாக கொடுக்க முடியும். புரிஞ்சுங்களா? இது எல்லாம் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும் ஃபேக்டரைஸ் பண்ணுறது. ஓகேவா கண்ணு? சரி வாங்க, ஃபேக்டரைஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு எதெல்லாம் நோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்குங்க.
ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாங்கன்னு என்னது எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 13x ப்ளஸ் 42 ஈக்குவல் டு 0. ஓகேவா, எழுதியாச்சு. ஓகேவா கண்ணு? ஓகே, இதில் ஃபஸ்ட்டு என்னெல்லாம் நோட் பண்ணணும் அப்படின்னா கண்ணு, இதில் வந்து இது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் தானா அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம். ஏதோ சொல்லுவீங்க, பெரிய பவரே ஸ்கொயர்டு தான் இருக்குது, அதை விட அதிகம் இல்லை, கியூப் இல்லை, ஸோ ஸ்கொயர்டோட நிற்கிது, அவ்வளோதாங்கண்ணே. இருபடி சமன்பாடு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். என்னக்குன்னு அர்த்தம், பவர் வந்து அதிகப்படியான பவரே 2 தான் இருக்கணும், ஸ்கொயர் டேர்ம் தான் பெரிய டேர்மாக இருக்கணும், அதை விட பெருசாக கியூப் இருக்கக்கூடாது, கியூபோ x⁴ இருக்கக்கூடாது. இருந்துச்சு அப்படின்னா அதில் என்ன சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்து சிம்பிளிஃபை பண்ணி அதுக்குள்ளே ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் நம்ம எடுத்து பண்ணணும். ஓகே, அதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஸ்டெப்பு. ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிளா பேசிக் ஸ்டெப்ஸ் பார்ப்போம். அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனா அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம். பண்ணியாச்சா? ஓகே, அடுத்தது என்ன பார்க்குறீங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு நம்பர் இருக்கா அப்படின்னு பாருங்க. அதாவது எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு கோஃபிசியன்ட் கெழு ஏதாச்சும் இருக்குதான்னு பாருங்க. ஏதாச்சும் இருக்குதாக்கானே எதுவும் இல்லை, 1 தான் இருக்குது. ஸோ 1 இருந்தால் இல்லாத மாதிரி தான். ஓகேக்கா, ஸோ அப்போ கோஃபிசியன்ட் எதுவும் இல்லை. ஓகேவா, இருந்தால் ஒரு ஸ்டெப்பு சேர்த்து செய்யணும், இல்லைன்னா அதுவும் இல்லை. ஓகேவா, அடுத்தது எக்ஸ் டேர்மை பாருங்க. எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன கோஃபிசியன்ட் இருக்குதுன்னு பாருங்க. என்ன இருக்குது, -13 இருக்குது. ஓகேவா, இருக்கட்டும். அடுத்தது கான்ஸ்டன்ட் டேர்ம் பாருங்க. கான்ஸ்டன்ட் என்ன இருக்குது, 42 இருக்குது. ஓகேவா, இருக்கட்டும். அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் கரெக்டாக இருக்குதா, குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனாக இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர்டு பக்கத்தில் கோஎஃபிஷியன்ட் பெருசாக எதுவும் கிடையாது, 1 தான் இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். அடுத்து எக்ஸ் பக்கத்தில் 13 இருக்குது, கான்ஸ்டன்ட் டேர்ம் 42 இருக்குது. அவ்வளோதாங்கண்ணே. இதை நம்ம கிளியராக நல்லா உத்து நோக்கணும். பார்த்தாச்சா? ஓகே, இதை வச்சு தான் இப்போ ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோம், இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் எடுத்து இங்கே போட்டுக்குங்க. என்ன கான்ஸ்டன்ட் டேர்மு 42, இதிலிருந்து தான் ஆரம்பிக்கணும். ஃபேக்டரைஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஈக்குவேஷன்லையும் கான்ஸ்டன்ட் டேர்மில் இருந்து தான் ஆரம்பிக்கணும். ஓகேவா, அப்படியே இன்னொரு கண்டிஷன் பார்த்துருங்கன்னு, ஈக்குவல் டு 0 இருக்கா அப்படின்னு பார்த்துருங்க. ஈக்குவல் டு ஏதாவது நம்பர் இருக்கான்னு பார்க்கணும் இல்லையா? ஸோ அதனால் ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் 0 தான் இருக்குதான்னு முடிவு பண்ணிக்கங்க. ஏதாச்சும் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அதை இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. புரிஞ்சுதுங்களா? ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் ஏதேனும் வேறு நம்பர்ஸ், ஏதாவது எக்ஸ் 42 72 இல்லை 16 அந்த மாதிரி நம்பர்ஸ் இருந்ததுன்னா அதையும் இந்த சைடு கொண்டு வந்து இந்த ஈக்குவேஷன் கூட சேர்த்திடணும். புரிஞ்சுதுங்களா கண்ணு? ஓகேவா, அப்போது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனான்னு பார்க்கணும். அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்தில் என்ன இருக்குன்னு பார்க்கணும், எக்ஸ் பக்கத்தில் என்ன இருக்குன்னு பார்க்கணும், கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன இருக்குன்னு பார்க்கணும், ஈக்குவாலிட்டிக்கு அந்த பக்கம் என்ன இருக்குதுன்னு பார்த்துடணும். பார்த்தாச்சா? ஓகேவா, இது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் தான், இதை சால்வ் பண்ண முடியும், இது வந்து ஃபேக்டரைஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. ஓகேவா, ஓகே. இப்போ என்ன பண்ணீங்க, கான்ஸ்டன்ட் டேர்ம் எடுத்து இங்கே எழுதியிருக்கிறீங்க. இதிலிருந்து தான் ஃபேக்டரைஸை ஆரம்பிக்கணும். புரிஞ்சுதுங்களா? எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னா, இந்த 42வை எப்படியெல்லாம் பிரிக்கலாம், நடுவில் மல்டிப்ளை போட்டு எப்படியெல்லாம் பிரிக்கலான்னு பார்க்கலாமா கண்ணு? ஓகே, 42வை 1 × 42ன்னு பண்ணலாம் இல்லையா கண்ணு? 42வை 1 × 42 அப்படின்னு பிரிக்க முடியும், 2 நம்பராக பிரிக்க முடியும், நடுவில் மல்டிப்ளை போட்டு. ஓகேவா, அடுத்தது 2 × 21 பிரிக்கலாமா கண்ணு? 221 என்னக்கன்னு வரும், 42 தான். ஓகேவா, ஓகே. அடுத்தது என்ன காம்பினேஷனில் பிரிக்கலாம், 3 × 14 பிரிக்கலாமா? பிரிக்கலாம் இல்லைக்கண்ணா. 3யும் 14 என்ட்ரு பண்ணி பாருங்கள், 42 தான் வரும். ஓகே, அடுத்தது 4 × பிரிக்க முடியாது, 4th டேபிளில் 42 வராது இல்லைக்கண்ணா. 1 4 is 4, சாரி, அடுத்து 2 தான் இருக்குது. ஸோ 42 வந்து 4th டேபிளில் வராது, 5th டேபிளில் கண்டிப்பாக வராது. 5th டேபிளில் 5 இருக்கணும், நான் 0 இருக்கணும் கடைசியாக. ஓகேக்கண்ணா, ஸோ வராது. 6th டேபிளில் வரும், 6 × 7, 6 7 சார் என்னக்கண்ணா 42. ஓகே, அடுத்து 7th டேபிளில் கண்டிப்பாக வரும், 6th டேபிளில் வரும்போது 7th டேபிள்லேயும் வரும். அப்போ 7 × 6 42 தான். ஓகேவா, ஓகே. இந்த மாதிரிலாம் 42வை 2 நம்பராக பிரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 காம்பினேஷன் எடுத்துக்கிறோம் இல்லைங்களா. ஸோ இன்னும் கொஞ்சம் பெரிய நம்பராக இருந்துச்சுன்னா 7 டேபிள், 8th 9th டேபிள், 10th டேபிள், 11th டேபிள் கூட ட்ரை பண்ணலாம். அடுத்தடுத்த பெரிய டேபிள்ஸ் அதுக்குன்னு ஒரு 121 அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை என்ன பண்ணுவீங்க, 11 × 11 அப்படி கூட பிரிக்கலாம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி எப்படியெல்லாம் 2 நம்பரால் பிரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 காம்பினேஷன் எழுதிக்கிறோம். ஓகேவா, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா எக்ஸனுடைய கோஎஃபிஷியன்ட்டை பார்க்குறோம். எக்ஸனுடைய கோஎஃபிஷியன்ட் என்னக்கன்னு -13. ஓகேவா, இப்போ நமக்கு இந்த 13 தான் முக்கியம். அது எதுக்காக அப்படின்னா
இது ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணாவோ இல்லை மைனஸ் பண்ணாவோ ஒவ்வொரு ரெண்டு நம்பரையும் கூட்டி பார்க்கணும், அடுத்தது கழிச்சு பார்க்கணும். கூட்டி பார்க்கும்போதோ இல்லை மைனஸ் பண்ணி பார்க்கும்போதோ 13 வந்துருச்சு அப்படின்னா அந்த பேரை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்கண்ணா, பண்ணி பார்க்கலாமா? பாருங்க, 42 + 1 எனக்குன்னு 43, அதே மாதிரி 42 - 1 எனக்குன்னு 41. ஸோ இது வராது. அடுத்தது 21 + 2 எனக்குன்னு வரும் 23 வரும். மைனஸ் பண்ணிங்கன்னா 19 வரும். ஸோ அதுவும் வராது. அடுத்தது 3 + 14 எனக்குன்னு 17, மைனஸ் பண்ணால் 11. ஸோ அதுவும் வராது. நமக்கு 13 தான் வரணும். ஓகேவா? அடுத்தது 6 + 7 எனக்குன்னு 13. ஓகேவா? கரெக்டாக வருது. அதே மாதிரி 7 + 6 எனக்குன்னு அதுவும் 13. ஸோ இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று, ரெண்டு ஒன்று தான். ஸோ நான் இதை எடுத்துக்கிறேன். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதாங்கண்ணா. ரெண்டு நம்பர் செலக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபேக்டரைஸ் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஓகேவா? ஓகே, அதாவது கண்ணு இது எப்படி சொல்லணும் அப்படின்னா, ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது தெரியாத ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன கொடுத்துக்கிறாங்களோ ஈக்குவேஷனில் அது வரணும். அதே ரெண்டு நம்பரை ஆட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு எக்ஸினுடைய கோபிசியன்ட் எக்ஸின் கெழு என்ன இந்த ஈக்குவேஷனில் -13 அது வரணும். இந்த ரெண்டு நம்பரை கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கடகடன்னு உங்களுக்கு ஃபேக்டர் வந்துடும். ஓகே, நீங்கள் யோசிக்க வேண்டியது இல்லை, ஃபேக்டரைஸ் ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே, அப்படி பார்க்கும்போது இந்த ஈக்குவேஷனுக்கு இந்த 6, 7 செலக்ட் ஆகிருக்குது. ஓகேங்களா? அப்போது 6 × 7 = 42, 6 + 7 = 13 கிடைக்குது. இதில் என்ன கண்ணு கம்மியாக இருக்குது? இன்னும் இந்த மைனஸ் தான் வரல. ஸோ மைனஸ் வேணும் அப்படின்னா ரெண்டு சைடும் மைனஸ் போட்டால் கரெக்டாக வரும். -6 + -7 = -13. இங்கே போடும்போது இங்கேயும் போட்டாகணும். புரிஞ்சுதுங்களா? ரெண்டு நம்பர் செலக்ட் பண்ணுறோம், அதே ரெண்டு நம்பர் தான் மல்டிப்ளை பண்ணணும், அதே ரெண்டு நம்பர் தான் ஆட் பண்ணணும். புரிஞ்சுங்களா? இந்த 4 நம்பர் வேறு வேறு போட்டுக்கூடாதுன்னு இங்கே என்ன பேர் இருக்கோ அதே தான் இங்கே. ஸோ இது ரெண்டும் இன்ட்டு பண்ணுவோம் பாருங்கள், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு. 6 × 7 42 ஆகிடுச்சு. ஓகேங்களா? இங்கே -6 -7 ஆட் பண்ணும்போது -13 கிடச்சிருச்சு. அவ்வளோதாங்க. ரெண்டு நம்பர் செலக்ட் ஆன உடனேயே ரெண்டு மாடலில் ஃபேக்டரைஸ் பண்ணலாம். அது என்னென்னு கேட்டிங்கன்னா பாருங்கன்னு, இப்போது இங்கே எக்ஸுக்கிட்ட எந்த ஒரு கோபிசியன்ட் இல்லை அப்படிங்கும்போது இங்கே கண்டுபிடிச்ச நம்பரே டைரெக்டாக ஃபேக்டர் ஆகிடும். எப்படின்னா x - 6 இன்னொன்று x - 7 தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே ஓகேண்ணா? எக்ஸ் பக்கத்தில் எந்த ஒரு கோபிசியன்ட்டும் இல்லை அப்படிங்கும்போது x - 6 x - 7 நம்ம கண்டுபிடிச்ச ரெண்டு நம்பரை பாக்ஸில் போட்டு பார்த்தோம். சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸும் போடாமல் இப்படியும் போடுவாங்க. பாருங்கன்னு 42 போட்டுட்டு இப்படி போட்டு 2 நம்பர் செட் பண்ணிட்டோமா, 6 7. ஸோ 6 7 ரெண்டையும் இன்ட்டு பண்ணால் 42, ரெண்டையும் ஆட் பண்ணால் -13. ஸோ இங்கே மைனஸ் வேணுங்கிறதுக்காக இந்த ரெண்டு பக்கம் மைனஸ் எழுதிக்கிட்டேன். -6 × -7 + 42, -6 + -7 -13. இப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம். உங்களுக்கு இது ரெண்டில் எது ஈஸியாக இருக்கோ போட்டுக்குங்க. ஓகேவா? புரிஞ்சுதுங்களா? ஓகே, இந்த ரெண்டு நம்பர் செலக்ட் ஆன உடனே என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ் பக்கத்தில் கோபிசியன்ட் இல்லை, அதாவது கோபிசியன்ட் 1 தான் இருக்குது அப்படின்னா இப்படி டைரெக்டாக ஃபேக்டராக போட்டுடலாம். அதுக்கப்புறம் என்னக்குன்னு அர்த்தம், x - 6 = 0 ஆர் x - 7 = 0ன்னு போட்டுக்கலாம். இந்த 6 இந்த பக்கம் கொண்டு போய் x = 6, இன்னொன்று x = 7. 7 இந்த போய் ப்ளஸ் ஆகிடுச்சு 7. அவ்வளோதாங்கன்னு ஃபேக்டர்ஸ். புரிஞ்சுங்களா? எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுக்கு 2 x வேல்யூ வரும். இங்கே ஸ்கொயர் இருக்கனால 2 x வேல்யூஸ் வரும். ஓகேவா? புரிஞ்சுதுங்களா? அடுத்து இன்னொரு மாடல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி பார்க்கலாமா? பாருங்கன்னு, அடுத்த ஈக்குவேஷன் 2m² + 19m + 30 = 0. இதை இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். ஓகேவா? எழுதிக்கலாமா? எழுதியாச்சு. இதில் என்ன கண்ணு நோட் பண்ணணும், ஃபஸ்ட்டு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனான்னு பார்க்கணும். கண்டிப்பாக இருக்குது. m² தான், ஸ்கொயர்டுக்கு மேலே பெரிய டேர்ம் இல்லை, கியூப் இல்லை. ஓகே, குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். அடுத்து என்ன கண்ணு நோட் பண்ணணும், ஒவ்வொன்றுக்கும் கோபிசியன்ட் பார்க்கணும். பாருங்கள், ஸ்கொயர் டேர்ம் பக்கத்தில் கோபிசியன்ட் இருக்குது, அதில் இல்லை. ஓகேங்கண்ணா? ஸோ இதில் இருக்குது, ஒரே ஒரு ஸ்டெப்பு அதிகம். ஓகேவாக்கண்ணா? அடுத்து பார்க்குறோம் என்னது, எக்ஸ், அதாவது இது எக்ஸ் டேர்ம் ஆகண்ணா. ஸோ எம்னு வச்சுக்குவோமா? சரி, m² டேர்ம். ஸ்கொயர் டேர்ம் பக்கத்தில் கோபிசியன்ட்
கோஎஃபிஷியன்ட் இருக்குது, அது 2. அடுத்து எம் டேர்ம் பக்கத்தில் ஒரு கோஎஃபிஷியன்ட் இருக்குது, தட் இஸ் 19. அடுத்தது கான்ஸ்டன்ட் இருக்குது 30. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன செலக்ட் பண்ணோம்? இந்த 30யை செலக்ட் பண்ணிக்கணும். 30யை என்னென்ன மாடலாக பிரிச்சுக்கிட்டே வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கான்செப்ட் இல்லையா? ஆனால் இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு, அதாவது எம் ஸ்கொயர்டு பக்கத்தில் ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா இதை கொண்டு போய் இது கூட மல்டிப்ளை பண்ணிக்கணும். எப்படிக்கன்னு இங்கே இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட்டை கொண்டு வந்து இந்த கான்ஸ்டன்ட் கூட மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேங்க, அப்படி பண்ணீங்கன்னா பாருங்க 30 × 2 என்னக்குன்னு வரும்? 60 கிடைக்கும். ஓகேவா? இப்போ இந்த 60யை தான் நம்ம ஃபேக்டராக பிரிக்கணும். 2 நம்பராக பிரிக்கும் போது இந்த 60யை என்னென்ன காம்பினேஷனில் பிரிக்க முடியும் தான் பார்க்கணும். ஓகேவா? 30யை மட்டும் எடுத்துக்கூடாதுக்குன்னு கோஎஃபிஷியன்ட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணி ஒரு பெரிய நம்பராக வந்துடும். அதுக்கப்புறம் அதை தான் பிரிக்கணும். புரிஞ்சுதுங்களா? இதுதான் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப். அதாவது கோஎஃபிஷியன்ட் பக்கத்தில் இருக்கும்போது கெழு இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டெப்பு ஒன்று தான் அதிகம். ஓகேவா? பிரிக்கலாமாக்கண்ணே? 60யா? ஓகே, 60 எப்படி கண்ணு பிரிக்கலாம்? 1 × 60ன்னு பிரிக்கலாம். ஓகேக்கண்ணே, சரி, 60ன்னு பிரிக்கலாம். அடுத்து எப்படி பிரிக்கலாம்? 2 × 30ன்னு பிரிக்கலாம். ஓகேவா? அடுத்து 3 × 20ன்னு பிரிக்கலாம். ஓகேங்கண்ணா, அடுத்து 4 × 15 பிரிக்கலாம். 4 15ஸ்க்குன்னு 2 15 30, இன்னும் 2 15 30, 30 30 60. ஓகேவா? அடுத்து எப்படி பிரிக்கலாம்? 5ஆல் பிரிக்கலாமா? கண்டிப்பாக பிரிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா 60 அப்படிங்கிறது 5 டேபிளில் வரும், 1 டைம் வரும். அடுத்தது 10, ஸோ 12 டைம்ஸ், 12 5s are 60. அடுத்தது யாரை பிரிக்கலாம்? 6ஆல் பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாங்கன்னு பாருங்கள், 6 × 10 பிரிக்கலாம். ஓகேவா? அடுத்து 7ஆல் பிரிக்க முடியுமா? முடியாது. 8ஆல் முடியாது. 9ஆல் கண்ணு முடியாது. அடுத்து 10ஆல் வேணால் பிரிக்கலாம். அதே 10 × 6. ஓகேவா? ஸோ இவ்வளோ காம்பினேஷனில் இந்த 60யை பிரிக்க முடியும். கிளியர் ஆயிடுச்சுங்களா? ஓகேவா கண்ணு? இந்த மாதிரி ஒவ்வொரு கான்ஸ்டன்ட் டேர்மையும் எடுத்து பிரித்து பார்க்கணுங்கன்னு. இதில் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா ஃபேக்டரைசேஷனில் எந்த மிஸ்டேக்குமே வராது. புரிஞ்சுதுங்களா? ஓகேவா? ஓகே, அடுத்து என்ன பண்ணணும்? எக்ஸ் பக்கத்தில் என்ன நம்பர் இருக்குதோ அதை இதுக்குள்ளே வருதா, இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போதோ மைனஸ் பண்ணும்போதோ வருதான்னு பார்க்கணும். ஓகே, அது என்னக்கன்னு எக்ஸ் டேர்ம், இங்கே வந்து எம் டேர்ம், எம் பக்கத்தில் என்னக்கன்னு இருக்குது? +19 இருக்குது. ஸோ இதில் எங்கே 19 வருதுன்னு பாருங்க பார்க்கலாம். 60 + 1 61, மைனஸ் பண்ணாலும் 59. அதே மாதிரி 2 + 30 32, மைனஸ் பண்ணால் 28 வராது. 3 + 20 23, மைனஸ் பண்ணாலும் 17 வராது, நமக்கு 19 வரணும். அடுத்து பாருங்கள் 4 + 15 எனக்கு என்ன? 19. ஓகே ஆயிடுச்சா? அப்போது இந்த பேர் தான் கரெக்டாக செலக்ட் பண்ணணும். ஓகேவா கண்ணு? வேறு ஏதாவது வருதான்னு பாருங்கள். 5 + 12 என்னக்கண்ணு? 17 வரும் இல்லையா? மைனஸ் பண்ணி பார்த்தாலும் அதோட கம்மியாக வரும். 10 + 6 16 வரும். இங்கே 10, இதே மாதிரி 6 + 10 16 வரும். ஓகே, அப்போது 4 + 15ங்கிறது கரெக்டாக நமக்கு மேட்ச் ஆகிடுச்சு, கிடச்சிருச்சு. ஓகேவா? ஸோ எப்படி போட்டுக்கலாம்? 2 பாக்ஸ் போட்டுக்குங்க, ரெண்டையும் இன்ட்டு பண்ணுங்க. இன்ட்டு பண்ணுனா 60 வரணும். அடுத்தது அதே 2 பாக்ஸ் போட்டுக்கிறோம், அது ரெண்டையும் ஆட் பண்ணணும், 19 வரணும். அப்படின்னா 4 1 15 1, ரெண்டுமே ப்ளஸில் இருக்குது. ஸோ ப்ளஸில் வந்துருச்சு. இங்கே ரெண்டுமே ப்ளஸில் இருந்தாவே கரெக்டாக +19 வருது. ஓகே ஓகே, அப்போ 4 15ங்கிறது அப்படியே எந்த சைன் கூட சேஞ்ச் ஆகல, ரெண்டும் ப்ளஸ்லேயே இருந்தாவே இந்த காம்பினேஷனுக்கு கரெக்டாக வருது. ஸோ நீங்கள் இப்படி போடுறீங்க அப்படின்னா இன்ட்டு பண்ணால் 60 வருது, அதே மாதிரி ஆட் பண்ணால் 19 வரணும். அப்படின்னா 4ம் 15ம் புரிஞ்சுதுக்காக்கண்ணே? ஸோ இப்போ இதை எடுத்துக்கொண்டு வந்து இங்கே மேட்ச் பண்ணணும். அங்கே கோஎஃபிஷியன்ட் இல்லை அப்படிங்கும்போது கிடைச்ச உடனே நேராக ஃபேக்டரில் கொண்டு போய் x - 6 x - 7 = 0ன்னு போட்டோம். பட் இங்கே அப்படி போட முடியாது. ஓகேவா? இங்கே என்ன பண்ணாக்கன்னு இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வருது? 19. ஸோ 19 = 4 + 15 அப்படின்னு பிரிக்கிறதா நம்ம முடிவு பண்ணிக்கிறோம். அப்போது 19x = என்னக்குன்னு சொல்லலாம்? 4x + 15x அப்படின்னு பிரிச்சுக்கலாமா? கரெக்டாக கண்ணு? ஓகே,
பிரிச்சுட்டு என்ன பண்ணணும், அதை கொண்டு போய் அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். எங்கே 19m வருதோ அந்த இடத்துல பாருங்கன்னு 2m² எந்த சேஞ்சும் இல்லை, அப்படியே போட்டுக்குங்க. 19m மட்டும் 4m + 15m அப்படின்னு பிரிச்சாச்சு. இந்த 30 அப்படியே போட்டுக்குங்க. 2m² 30ல எந்த சேஞ்சும் இல்லைக்கன்னு அப்படியே வந்துருச்சு. இதை மட்டும் இப்படி பிரிச்சாச்சு. இது எப்படி எந்த ரெண்டு நம்பரை பிரிச்சா இந்த கால்குலேஷன் கரெக்டாக முடியும் அப்படிங்கிறது தான் இதில் கண்டுபிடிச்சோம். ஓகேவா கண்ணு? தட் இஸ் ஈக்குவல் டு 0. அடுத்து என்ன பண்ணோம், ரெண்டு டேர்மை நம்ம ஒரு பேராக எடுத்துக்கிட்டு அதில் காமன் ஃபேக்டரை வெளியெடுக்கணும். இது எதுக்காக இங்கேருந்து இப்படி பண்ணுறோன்னா, 3 டேர்மாக இருக்கும்போது ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது கண்ணு. ரெண்டு டேர்ம் கண்டிப்பாக வேணும். ஓகே கண்ணு? அப்போ 4 டேர்மாக இருந்துச்சு அப்படின்னா ஃபேக்டரைஸ் பண்ணுறது ஈஸி. ஸோ அதனால் இப்படி பிரிக்கிறோம். ஃபேக்டரைஸ்னாவே இதுதான் மெத்தட். ஓகேவா கண்ணு? ஓகே, அப்போ 2m²க்கும் 4mக்கும் காமன் பார்த்தா ஒரு 2m எடுத்துக்கலாமா? ஓகே கண்ணு? 2வும் எடுத்துக்கலாம், mமும் எடுத்துக்கலாம். ஸோ 2mஆல் இந்த 2m² டிவைட் பண்ணிங்கன்னா மீதி m கிடைக்கும். ஓகேவா? டவுட்டாக இருக்குன்னா உள்ள இன்ட்டு பண்ணி பாருங்க. 2m × m என்ன கண்ணு? 2m². ஓகேவா? அடுத்தது ப்ளஸ் இந்த 4m இந்த 2mஆல் டிவைட் பண்ணால் ஒரு 2 கிடைக்கும். ஓகேவா? இங்கே நம்ம வெளியே எடுத்ததுக்கப்புறம் உள்ளே போட்ட நம்பர் கரெக்டு தானேண்ணா செக் பண்ணி பார்த்துக்குங்க. 2m × m 2m² ப்ளஸ் 2m × 2 4m. புரிஞ்சுதுங்களா? ஓகே, ப்ளஸ் அதே மாதிரி இதில் ரெண்டில் என்ன கண்ணு காமனு? ஒரு 15 காமனாக எடுத்துக்கலாமா? ஓகே, 15 போயிடுச்சுன்னா 15m 15ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உள்ளே என்ன கண்ணு கிடைக்கும்? m கிடைக்கும். அதே மாதிரி ப்ளஸ் போட்டுட்டு 30 15ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2 கிடைக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு 0. புரிஞ்சுதுங்களா? நம்ம எப்போவும் ஃபேக்டரைஸ் பண்ணும்போது இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன வந்துச்சோ அதுவே பக்கத்து டேர்ம் ப்ராக்கெட்டுக்குள்ளேயும் வர மாதிரி பண்ணிக்கணும். ஓகேங்கண்ணா? இதில் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா இப்போ மறுபடியும் காமன் ஃபேக்டர் எடுக்க முடியாது. ஓகேங்கண்ணா? இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம்னா, இது ஒரு டேர்மு இது ஒரு டேர்மு, இது ரெண்டுலேயுமே m + 2 m + 2ங்கிற ஒரு ஃபுல் ப்ராக்கெட்டே காமனாக இருக்குது. அதை வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கரெக்டாக ஒரு ஃபேக்டர் கிடச்சிரும். எடுத்து பார்க்கலாம் பார்க்கண்ணே. ஓகே, இந்த 19 அடிச்சு விட்டுறேன். m + 2 m + 2 அந்த m + 2 மட்டும் அப்படியே ப்ராக்கெட்டோடு வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த டேர்மில் m + 2 போயிடுச்சுன்னா என்ன கண்டிருக்கும்? 2m தான் இருக்கும். ஓகேவா? ப்ளஸ் இந்த ப்ளஸ் இந்த டேர்ம்லேயும் அதே மாதிரி m + 2 போயிடுச்சுன்னா என்ன கண்ணு மீதி இருக்கும்? 15 இருக்கும். புரிஞ்சுதுங்களா? தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இது ஒரு ஃபேக்டர், இது ஒரு ஃபேக்டர். ஓகே நான் அவ்வளோதான் ஃபேக்டர்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் தனித்தனியாக இதுக்கு ஈக்குவல் டு 0 போட்டீங்க அப்படின்னா m வேல்யூ கிடச்சிரும். போட்டு பார்த்துடலாமா? பாருங்கன்னு நான் அப்படியே இங்கே கண்டினியூ பண்ணுறேன். m + 2 இது ரெண்டு ஈக்குவல் டு 0 அப்படிங்கும்போது m + 2வும் 0 தான். அது m + 2 0 அப்படின்னா m = -2 அப்படின்னு ஒரு ரூட் கிடச்சிரும். அடுத்தது 2m + 2m + 15 that is equal to 0. So 2m = -15. அப்போ m = -15/2 அப்படின்னு ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேங்கண்ணா? ஸோ m வேல்யூ பாருங்கண்ணா -2 ஒன்று -15/2 ஒன்று கரெக்டாக கிடச்சிச்சிங்களா? ஓகே, இதுக்கு என்னெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணணுங்கண்ணே, இந்த இடத்துல நம்பர் கரெக்டாக காம்பினேஷன் என்னவோ அது எடுக்கணும். அதில் மறுபடியும் இந்த எக்ஸினுடைய அதாவது m டேர்ம் இல்லைங்கண்ணா, இதில் வந்து m டேர்ம் m² m டேர்ம் பக்கத்தில் என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்குதோ அதுக்கு மேட்சாக வர மாதிரி எடுத்துக்கணும். ஸோ அந்த ரெண்டு நம்பர் செலக்ட் ஆனது கூடனையும் அதே மாதிரி இந்த 19 எப்படி எந்த ரெண்டு நம்பரால் பிரிக்க முடியுமோ அதை பிரித்து அது எக்ஸோ எம்மோ இருக்க மாதிரி பிரிச்சுட்டுக்கன்னு இங்கே எக்ஸில் பிரிச்சுக்கிறேன், நீங்கள் எம்மில் பிரிச்சுக்குங்க. பிரிச்சுட்டு அதை அப்படியே கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ரெண்டு டேர்மாக செலக்ட் பண்ணிவிட்டு அதில் காமன் ஃபேக்டர் எடுத்து வெளியே போட்டிங்க அப்படின்னா குட்டி குட்டியாக ரெண்டுலேயுமே 2 ப்ராக்கெட்டு கிடைக்கும். அந்த 2 ப்ராக்கெட்டும் ஒரே மாதிரி வர மாதிரி கொண்டு வந்துடுங்க. ஓகே, மைனஸ் ப்ளஸ் ஏதாவது எப்படி எடுக்க முடியுமோ, அப்போ 15 எடுக்கிறதுக்கு பதிலாக -15 எடுத்தால் தான் உள்ள கரெக்டாக வருதுன்னா அதை எடுத்துக்கங்க. ஓகே, வெளியே எடுக்கிற நம்பரை வச்சு உள்ள 2 ப்ராக்கெட்டும் ஒரே மாதிரி பண்ணிட்டீங்க, வர மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அதை காமனாக வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கண்ணே இந்த 2m + 15 எப்படி கிடைச்சதோ அப்படி ஒரு காரணி கிடைச்சிரும். 2 காரணி கிடைச்சிச்சு அப்படின்னாவே ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா தனித்தனியாக ஈக்குவல் பண்ணீங்க அப்படின்னா ஃபேக்டர்ஸ் அதாவதுக்குன்னு ரூட் கிடைச்சிரும், பூஜ்ஜியங்கள் என்னன்னு தெரிஞ்சிடும். புரிஞ்சுதுங்களா? ஸோ இது பேசிக் மெத்தட். கோஎஃபிஷியன்ட் இல்லைனா எப்படி, இருக்குன்னா எப்படி. ஓகேவா? அடுத்தது பார்க்கலாமா?
அடுத்து பாருங்கன்னு 2x² மைனஸ் 2 ரூட் எக்ஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0. இதில் ரூட்டெல்லாம் வருது. ரூட்லாம் இருந்தால் எப்படி மிஸ் நம்ம ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணுற மாதிரி பிரிக்க முடியும்? அந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணும்போது எப்படி மிஸ் இந்த ரூட் 6 எல்லாம் வரும் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்பீங்க இல்லையா? ஸோ அதையும் சால்வ் பண்ணி காமிச்சிடுறேன் பாருங்கள். சம் எழுதிக்கலாமா? ரெடியாக்கானே எழுதியாச்சு. ஓகேவா? இப்போ என்ன கண்ணு பண்ணணும், என்ன நோட் பண்ணோம்? ஃபர்ஸ்ட் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனான்னு பார்க்கணும். கண்டிப்பாக x² தான் ஆரம்பிக்குது, குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் தான். அடுத்து கோஎஃபிஷியன்ட்லாம் பார்க்கணும். பாருங்க, இங்கே 2 இருக்குது, இங்கே -2 × √6 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஓகேவா? அடுத்து என்ன பண்ண போறீங்க, மல்டிப்ளை பண்ணக்கூடிய காம்பினேஷனில் பிரிக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் டேர்மை ரெடி பண்ணிக்கங்க. அது என்ன கண்ணு, 3 மட்டும்தானா? x² பக்கத்தில் கோஎஃபிஷியன்ட் இருக்குது. ஸோ அதை கொண்டு வந்து 3 கொண்ட இன்ட்டு பண்ணிக்கணும். அப்போது 3 × 2 தட் இஸ் ஈக்குவல் டு 6. இப்போ இந்த 6ஐ எப்படியெல்லாம் பிரிக்கலாம்? எப்படி பிரிக்கலாம்? 1 × 6ன்னு பிரிக்கலாம். அடுத்து 2 × 3ன்னு பிரிக்கலாம். அடுத்து எப்படின்னு பிரிக்கலாம்? மறுபடியும் 3 × 2ன்னு பிரிக்கலாம். ஓகேவா? வேறு ஏதாவது மாடலில் பிரிக்க முடியுமா? முடியாது. அவ்வளோதான். 1 × 6, 2 × 3, 3 × 2. அவ்வளோதான். 3 காம்பினேஷனில் தான் பிரிக்க முடியும். ஓகேவா? ஓகே. இப்போ என்ன பண்ணணும், எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் என்னக்குன்னு -2 √6 இல்லையாக்குன்னு -2 √6. ஸோ இதில் எந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் இது கிடைக்கும் பாருங்க பார்க்கலாம். எதுவுமே இல்லையா கண்ணு? ஓகே. அப்போ இன்னொரு காம்பினேஷன்லையும் ஒவ்வொரு நம்பரையும் பிரிக்கலாம். எந்த ஒரு நம்பரையும் ஒரு 3 இருந்ததுனாலும் 5 இருந்ததுனாலும் 70 இருந்தாலும் 700 இருந்தாலும் ஒரு காம்பினேஷன் எல்லா நம்பரையும் பிரிக்க முடியும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா 6க்கு பார்த்தீங்கன்னா √6 × √6ன்னு பிரிக்கலாம். √6 × √6 என்ன கண்ணு? 6. ஓகேவா? எந்த ஒரு நம்பரையும் இந்த மாடலில் பிரிக்கலான்னு ஒரு ஐடியா நமக்கு தெரியும். புரிஞ்சுதுங்களா? ஸோ ஒரு நம்பரை என்னென்ன காம்பினேஷனில் பிரிக்க முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஃபேக்டரைசேஷன் ஈஸி. புரிஞ்சுதுங்களா? ஓகே. அப்போது நமக்கு இங்கே ரூட் வரதன் காரணமாக இப்படியும் பிரிக்கலாம்னு நமக்கு தெரியும். ஸோ இதையே செலக்ட் பண்ணிக்கிறோம். ரெண்டு நம்பர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 6 வரணும். அதே ரெண்டு நம்பர் அதை ஆட் பண்ணும்போது நமக்கு -2 × √6 வரணும். அது என்னன்னா √6 அப்படிங்கிறது கரெக்டாக வருது. ஸோ ரெண்டுக்கும் கரெக்டாக அதே மாதிரி எழுதிக்கிறோம். அடுத்தது மைனஸ் மட்டும் குறையா இருக்குது. ஸோ ரெண்டுக்கும் மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா ஆட் பண்ணி பாருங்க, ஒரு √6 ப்ளஸ் -√6 ப்ளஸ் -√6 என்னக்குன்னாவும் -2 டைம்ஸ் ஆஃப் √6 இல்லையா? ஸோ -2 √6 கரெக்டாக வருதா? ஓகே. அப்போ ரெண்டு பக்கம் மைனஸ் போட்டால் இதுக்கும் கரெக்டாக வருதான்னு பார்த்தலாமா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு. √6 × √6 6 ஆகிடுச்சு. அப்போ இதுவும் கரெக்டாக வந்துருச்சு. அப்போது ரெண்டு நம்பர் என்னக்குன்னு -√6 இன்னொன்று -√6. ஸோ இந்த மாடலில் பிரிக்கிறீங்க அப்படின்னாலும் பாருங்கள், இங்கே 6 இருக்குது, இங்கே -2 √6 வரணும். ஸோ அது என்னன்னு கேட்டிங்கன்னா -√6 -√6. புரிஞ்சுதா கண்ணு? ரெண்டையும் இன்ட்டு பண்ணும்போது +6 ஆகிடும். ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 2 டைம்ஸ் -2 √6 ஆகிடும். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு நம்பர் தான். அது எப்படி பிரிக்கிறீங்க? -2 √6 × x is equal to -√6x -√6xன்னு பிரிச்சுக்கலாம். இதை அப்படியே கொண்டு போய் இது இருக்கிற இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். பாருங்க, என்ன பண்ணணும், இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே வந்துச்சு 2x². இது மட்டும் எப்படி பிரிச்சிட்டோம்? -√6x -√6xன்னு பிரிச்சாச்சு. இந்த 3 அப்படியே வந்துச்சு. இந்த ரெண்டு டேர்ம் எந்த சேஞ்ச் இல்லாமல் அப்படியே வந்துச்சு. இது மட்டும் இப்படி ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. ஓகேண்ணே? தட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ ரெண்டு டேர்மாக செலக்ட் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிக்கலாமா? அதில் பாருங்க என்ன காமனாக இருக்குதுன்னு பாருங்கள். எக்ஸ் மட்டும்தான் காமனாக இருக்குது இல்லையா? இதில் வந்து 2 இருக்குது, ஆனால் இங்கே √6 இருக்குது. இருந்தாலும் ரெண்டு ஈவன் நம்பராக இருக்குது. ஸோ எப்படியெல்லாம் பண்ண முடியும் யோசிச்சு பார்க்கும்போது இந்த 2வை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னாக்கன்னு ஒவ்வொரு நம்பரையும் எப்படி எழுதிக்கலாம்? ரூட் போட்டு இப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ 2 எப்படி எழுதிக்கலாம்? √2 இன்னொரு √2 x² எழுதலாமா எழுதக்கூடாதாக்கன்னு எழுதலாம் இல்லையா? √2 × √2 என்னது? 2 தான். ஓகேவா? அடுத்தது -√6 √3 × √2ன்னு பிரிச்சுக்கலாமா கண்ணு? அதாவது ரூட்டுக்குள்ளே இங்கே பாருங்க போடுறேன். ரூட்டுக்குள்ளே 6 வந்துச்சுன்னா
ரூட் ஆஃப் 3 இன்ட்டு 2ன்னு பிரிச்சுக்கலாம். ரூட்டுக்குள்ளே 2 நம்பர் வந்துச்சுன்னா ரூட் ஆஃப் ஏ இன்ட்டு பி அப்படின்னா ரூட் ஏ இன்ட்டு ரூட் பி அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ ரூட் ஆஃப் 3 இன்ட்டு 2 அப்படின்னா ரூட் 3 இன்ட்டு ரூட் 2 அப்படின்னு பிரிக்கலாம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அதனால் அப்படி பிரிச்சுக்கிறோம். எப்படி பிரிச்சிட்டிங்க? ரூட் 3 ரூட் 2 எக்ஸு மைனஸ் இது எப்படி கண்ணு பிரிச்சுக்கலாம்? ரூட் 6 அதே மாதிரி ரூட் 3 ரூட் 2 எக்ஸு 3 கண்ணு ரூட் 3 ஈக்குவல் டு 0. புரிஞ்சுங்களா? அதாவது காமன் நம்பர் வெளியே எடுக்கணும் இல்லையா, அதுக்காக. இப்போ நிறைய நம்பர் காமனாக வருது பாருங்க. இதுக்கும் இருக்குது இதுக்கும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் இல்லை இதுலேயும் இல்லை. இதில் வேணால் ஒரு எக்ஸ் இருக்குது, இதில் ஒன்றுமே கிடையாது இல்லையா கண்ணு? புரிஞ்சுதுங்களா? ஓகேவா? ஸோ இப்படி பிரிச்சாச்சு. இப்போ பாருங்க கண்ணு ரெண்டு என்ன காமன் இருக்குன்னு, ஒரு ரூட் 2 இருக்குது ஒரு எக்ஸும் இருக்குது. வெளியே எடுத்துடலாமா? ரூட் 2 போயிடுச்சு எக்ஸும் போயிடுச்சு. மீதி என்ன கண்டு இருக்கும்? ரூட் 2 எக்ஸ் இருக்குது. இதுலேயே ரூட் 2 போயிடுச்சு எக்ஸு போயிடுச்சு. மைனஸ் ரூட் 3 இருக்குது. ஓகேவா? அடுத்து இங்கே பாருங்க, இங்கே ரூட் 3 ரூட் 2 எக்ஸு, இங்கே ரூட் 3. ஸோ எடுத்தால் ரூட் 3 மட்டும்தான் எடுக்க முடியும். எடுத்துக்கலாம். மைனஸ் சி சேர்த்து எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே மைனஸ் வருது இல்லையா? ஸோ ப்ராக்கெட்டுக்குள்ளே நமக்கு மைனஸ் வந்தால் தான் பரவாயில்ல இல்லைங்களா? ஸோ மைனஸ் ரூட் 3 எடுத்துட்டிங்கன்னா ரூட் 3யும் போயிடுச்சு மைனஸும் போயிடும். ஸோ அப்போ ரூட் 2 எக்ஸ் உள்ளே வரும். ஓகேவா? அதே மாதிரி இங்கே ப்ளஸ்ஸில் இருக்குது. நான் மைனஸ் ரூட் 3ஆல் வந்து டிவைட் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக மைனஸ் வந்துடும். அடுத்து ஒரு ரூட் 3 போயிடும். இங்கே ஒரு ரூட் 3 கிடைக்கும். ஓகேவா கண்ணு? தட் இஸ் ஈக்குவல் டு 0. புரிஞ்சுதுங்களா? அடுத்து என்ன பண்ணுவீங்க? இது ரெண்டில் என்ன காமனாக இருக்குன்னு பாருங்கள். இந்த ரெண்டு டேர்மும் ஒரே மாதிரி இருக்குது. ஒரே மாதிரி வர மாதிரி நீங்கள் நம்பர் வெளியெடுக்கிறீங்க. புரிஞ்சுதுங்களா? இங்கே ப்ளஸ் ரூட் 3 வெளியெடுத்துருந்தீங்கன்னா இங்கே மைனஸ் வந்திருக்கும், இங்கே ப்ளஸ் வந்திருக்கும். புரிஞ்சாக்கண்ணே? ஸோ இங்கே மைனஸ் ரூட் 3 வெளியெடுத்தால்தான் நமக்கு ப்ராக்கெட்டுக்குள்ளே மைனஸ் வரும். ஏன்னா ஏற்கனவே இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே மைனஸ் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி வரும்போது தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்கெட்டு காமனாக இருக்குது. ரெண்டையும் வெளியெடுக்கிறோம். அதாவது ரூட் 2 எக்ஸு மைனஸ் ரூட் 3ங்கிற ப்ராக்கெட்டே வெளியெடுத்திங்கன்னா அது போக மீதி இங்கே ரூட் 2 எக்ஸு மைனஸ் இது போக இங்கே ரூட் 3 தட் இஸ் ஈக்குவல் டு 0. புரிஞ்சுதுல கண்ணு? இப்போ பாருங்கள் ரெண்டு ஃபேக்டர் நீட்டாக கிடச்சிச்சு. அவ்வளோதான். இப்போ தனித்தனியாக 0க்கு ஈக்குவல் பண்ணிக்கலாம். ரூட் 2 எக்ஸ் மைனஸ் ரூட் 3 இஸ் ஈக்குவல் டு 0. அதே மாதிரி தான் இதுவும் இருக்குது. ஸோ ரூட் 2 எக்ஸ் மைனஸ் ரூட் 3 ஈக்குவல் டு 0. இதிலிருந்து என்ன கிடைக்கும்? ரூட் 2 எக்ஸ் இந்த பக்கமே வச்சுக்கிட்டோம்னா இந்த 0க்கு அந்த பக்கம் போயிடுச்சுன்னா ப்ளஸ் ரூட் 3 ஆயிரும். இதுலேயும் அதே மாதிரி ரூட் 2 எக்ஸ் இருக்குது. இது அந்த பக்கம்னா ப்ளஸ் ரூட் 3 ஆயிரும். அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் 3 பை ரூட் 2 அப்படின்னு வரும். இங்கேயும் எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் 3 பை ரூட் 2 அப்படின்னு வரும். தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் வேல்யூன்னு சொல்லி ஒன்றை மட்டும் சொல்லிடலாம். ரூட் 3 பை ரூட் 2. புரிஞ்சுதுங்களா? இந்த ரெண்டையுமே கூட கமா கொடுத்து சொல்லிடலாம். அடுத்து இன்னொரு மாடல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணலாமா? அடுத்து பாருங்கண்ணே, எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் ஈக்குவல் டு 2 பக்கத்தில், அதாவது 2 1/2 2 இல்லைங்க 2.5 இருக்குல்லையா, அது மாதிரி 2 1/2. புரிஞ்சுங்களா? இதை நாம் இப்போ சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஈக்குவேஷன் எழுதிக்கலாமா? எழுதியாச்சு. பாருங்கண்ணே, இது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஆட்டவே இல்லை இல்லையா? குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் எப்படி கண்டுக்கணும்? இருபடி சமன்பாடுனா எக்ஸ் ஸ்கொயர்டு, தட் இஸ் ஸ்கொயர்டு டேர்ம் இருக்கணும். ஆனால் அந்த ஈக்குவேஷனில் ஸ்கொயர் டேர்மே இல்லை. ஆனால் இது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதில் சால்வ் பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ணி ரூட் 2 கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேண்ணே? ஸோ ஏதாவது பண்ணி கொண்டு வர முடியுமான்னு பார்க்கலாம். பாருங்கள், எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் 1 அப்படி இருக்கு இல்லையா, அதை நான் ஏ அப்படின்னு எடுத்துக்கிறேன். எப்படிங்கன்னா எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு ஏ அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, அப்போ இது என்ன சொல்லுவீங்க? ஏன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ போட்டாச்சு. ப்ளஸ் அடுத்து இது எப்படி இருக்குதுன்னா எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இதனுடைய தலைகீழியே இருக்குது. அப்போ அதை என்ன சொல்லுவீங்க? எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ்ன்னு தலைகீழாக மாறும்போது இந்த ஏ என்னவாகும்? 1 பை ஏன்னு மாறிடும் இல்லைக்கா? இதை ஏன்னு எடுத்தோம் அப்படின்னா அதை தலைகீழாக மாற்றும் போது ஏவும் என்னவாயிரும்? தலைகீழாயிட்டு 1 பை ஏன்னு ரெசிப்ரோக்கல் ஆயிரும். ஸோ அப்போ இது ஏங்கும்போது இது 1 பை ஏ அப்படின்னு வந்துருச்சு. ஓகேவா? அடுத்தது இது எப்படி கண்ணு ஹோல் நம்பராக மாற்றுவீங்க? இது ரெண்டையும் இன்ட்டு பண்ணி இதை ப்ளஸ் பண்ணுவீங்க இல்லையா? இது ரெண்டையும் இன்ட்டு பண்ணால் 2 × 2 4, 4 + 1 5, அந்த டினாமினேட்டர் 2 அப்படியே வந்துடும் இல்லையா? 2 × 2 4, 4 + 1 இது ரெண்டையும் இன்ட்டு பண்ணணும், இதை ப்ளஸ் பண்ணணும். ஸோ 2 2s are 4, 4 + 1 5, 5 டினாமினேட்டர் மறக்காமல் போட்டுடணும். புரிஞ்சுதுங்களா? ஓகே, இதுக்கப்புறம்
இங்கே எல்சிஎம் எடுக்கலாம். இங்கே வந்து ஏ இருக்குது, இங்கே 1/a இருக்குது. ஸோ நான் ஏவை எல்சிஎம் எடுக்கிறோம். இங்கே டினாமினேட்டர் ஒன்றுமே இல்லாதனால இது ஏ இன்ட்டு ஏ வரும், ப்ளஸ் இங்கே 1 வரும். தட் இஸ் ஈக்குவல் டு 5/2. ஓகேவா? அடுத்து பாருங்கள், ஏ இன்ட்டு ஏ என்ன கண்ணு? ஏ ஸ்கொயர் வந்துடுச்சா? குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுக்கு தேவையான ஸ்கொயர் டேர்ம் வந்துடுச்சா கண்ணு? ஓகே, ப்ளஸ் 1. அடுத்தது ஈக்குவல் டு இங்கே 5/2 இருக்குதா கண்ணு? ஸோ அது அப்படியே இருக்கட்டும். இந்த கீழே இருக்கிற டினாமினேட்டர் ஏ அங்கே போயிடுது. ஸோ அது போய் என்னாகும்? மேலே மல்டிப்ளை ஆயிரும். கீழே இருக்கிற ஏ இந்த பக்கம் போகும்போது மேலே போய் இன்ட் ஆயிரும். ஓகேவா? அடுத்து அதேமாதிரி இந்த 2 கீழே இருக்குது இல்லையா, அது இந்த பக்கம் வந்து இன்ட் ஆயிரும். அப்போ 2 இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 5a. புரிஞ்சுதுங்களா? அடுத்து என்ன பண்ணுவீங்க? 2 உள்ள இன்ட்டு பண்ணாமா? 2a ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு 1 2, that is equal to 5a. அடுத்து 5a இந்த பக்கம் வந்துடும். 2a ஸ்கொயர் மைனஸ் 5a ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ரெடி. இதுக்கப்புறம் ஃபேக்டரைஸ் பண்ணோம். அது எப்படின்னு நமக்கே தெரியும். எப்படிக்கன்னு? இங்கே என்ன நம்பர் இருக்குன்னு பார்க்கணும், இங்கே என்ன நம்பர் இருக்குன்னு பார்க்கணும், இங்கே என்ன நம்பர் இருக்குன்னு பார்க்கணும். இது இன்ட்டு இது. ஸோ 2 இன்ட்டு 2 4. இன்ட்டு பண்ணால் 4 வரணும், ஆட் பண்ணால் -5 வரணும்னு சொல்லி 2 நம்பர் செலக்ட் பண்ண போகிறோம். 2 நம்பரையும் கண்டுபிடிச்சிட்டு அதே மாதிரி ஃபேக்டர்ஸ் பிரித்து காரணிகளை, அதாவது ஃபேக்டரை கண்டுபிடிச்சிட்டு ரூட் எடுக்க போகிறோம் இல்லைங்களா? அது நமக்கு ஈஸி. அது எப்படி போடுறதுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறேன். ஸோ சம் வரும்போது சொல்கிறேன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இப்படி கொடுத்தா எப்படி பண்ணுறதுன்னு மட்டும் உங்களுக்கு புரிய வச்சுட்டேன். புரிஞ்சுதுங்களா? அடுத்து இன்னொரு மாடலில் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணலாமா? அடுத்து பாருங்கன்னு, 3 இன்ட்டு பி ஸ்கொயர்டு மைனஸ் 6 ஈக்குவல் டு பி இன்ட்டு பி ப்ளஸ் 5. இது ஈஸி தான் இல்லையாக்கண்ணு? இந்த 3 உள்ளே இன்ட்டு பண்ணிக்கலாம், இந்த பி உள்ளே இன்ட்டு பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வந்துருங்க, ஆன்சர் கிடச்சிரும், அதாவது ஈக்குவேஷன் கிடச்சிரும். அதுக்கப்புறம் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுற ஆஸ் யூஷுவல் மெத்தடில் பண்ணிடலாம். ஓகேங்கண்ணா? அது ஒன் டைம் போட்டு பார்த்துடலாமா? பாருங்கன்னு, கொஷின் எழுதியாச்சு. உள்ள இன்ட்டு பண்ணுறேன். 3 இன்ட்டு பி ஸ்கொயர்டு 3p ஸ்கொயர்டு மைனஸ் 3 இன்ட்டு 6 18 ஈக்குவல் டு பி இன்ட்டு பி ஸ்கொயர் ப்ளஸ் பி இன்ட்டு 5p. புரிஞ்சாக்கன்னு ஒவ்வொரு நம்பர் கூட இன்ட்டு பண்ணுறேன். அதே மாதிரி இது ஒவ்வொரு நம்பர் கூட இன்ட் ஆகுது. ஓகேவா? அடுத்தது 3p ஸ்கொயர், இந்த பி ஸ்கொயர்டு இங்கே கொண்டு வந்துருங்கன்னு, ஸோ மைனஸ் பி ஸ்கொயர்டு ஆகிடும். 5p இந்த பக்கம் போயிடுச்சு, ஸோ மைனஸ் 5p ஆகிடுச்சு, இந்த பக்கம் வந்துருச்சு. அடுத்தது 18 இருக்குது, ஸோ மைனஸ் 18 தட் இஸ் ஈக்குவல் டு 0. புரிஞ்சு? இந்த 2 டேர்ம் இங்கே வந்து மைனஸ் ஆகிடுச்சு. ஓகே, அடுத்து பாருங்கன்னா 3p ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் என்னக்குன்னு வரும்? 2p ஸ்கொயர்டு வரும். அடுத்து மைனஸ் p அப்படியே இருக்கும், மைனஸ் 18 அப்படியே இருக்கும், தட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்கள், குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ரெடி. இதுக்கப்புறம் சால்வ் பண்ணுறது தான், அது நமக்கு தெரியும். அடுத்த மாடல் ஈக்குவேஷன் பார்த்தலாமாக்கண்ணா? அடுத்து பாருங்கள், root of a into a minus 7 equal to 3√2. இங்கே அதே மாதிரி பாருங்கன்னு, எல்லாமே ரூட்டுக்குள்ளே இருக்குது, அதே மாதிரி ஸ்கொயர் டேர்மும் இல்லை. இதுக்கு என்ன பண்ணலாம்? கொஷின் எழுதியாச்சு. ஓகேவாக்கண்ணா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, 2 பக்கம் ரூட் இருக்குது, அதாவது இதுலையாவது ஒரு நம்பருக்கு தான் இருக்குது, இது டோட்டலாக இருக்குது. ஸோ டோட்டலாக ரூட்டை எடுத்தாகணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ், இருபுறமும் வர்க்கப்படுத்துக்க. அப்போ என்ன கண்ணாவும் 2 சைடும் ஸ்கொயர் பண்ண போகிறோம். இந்த சைடு என்ன இருக்குது? a இன்ட்டு a மைனஸ் 7 இருக்குது, அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணுறேன். அதே மாதிரி இங்கே இருக்குது 3√2 இருக்குது, அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணுறேன். 2 சைடும் பண்ணும்போது எந்த ஒரு சேஞ்சும் ஏற்படாது இல்லையா? அதாவது இப்போது 6 இருக்குது, இந்த பக்கம் 3 இன்ட்டு 2 இருக்குது அப்படின்னா 2 சைடும் ஸ்கொயர் பண்ணுறேன். அப்படிங்கும்போது 6ஐயும் ஸ்கொயர் பண்ணுறோம், 3 இன்ட்டு 2வையும் ஸ்கொயர் பண்ணுறோம். ஓகேங்கண்ணா? 2 ஈக்குவலாக இருக்கும்போது ஸ்கொயர் பண்ணும்போது அதே ஆன்சர் தான் கிடைக்கும். 6 6 36 தான் கிடைக்கும். அதே மாதிரி இதுவும் பாருங்க, இன்ட்டு பண்ணதுக்கப்புறம் 6 6 36 தான் கிடைக்கும். புரிஞ்சுங்களா? அப்போ ஸ்கொயரில் ஸோ 2 சைடும் ஸ்கொயர் பண்ணும்போது எந்த ஒரு சேஞ்சும் வராது, ஆன்சரு ஒன்று தான். ஓகேவாக்கண்ணே? அப்போ அந்த மாதிரி பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது பாருங்கண்ணே, இங்கே ரூட்டும் இருக்குது, ஸ்கொயர்டும் இருக்குது. அப்போ என்னக்கண்ணாவும் இந்த ஸ்கொயர்டுக்கு ரூட்டு கேன்சல் ஆகிட்டு a இன்ட்டு a மைனஸ் 7 மட்டும் கிடைக்கும். இந்த பக்கம் தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணிக்கலாம். 3 ஸ்கொயர்டு √2 ஸ்கொயர்டு இல்லையாக்கண்ணா? ரெண்டுமே, அதாவது ஏபி ஸ்கொயர்டு அப்படின்னு என்னக்கண்ணு அர்த்தம்? ஏயும் ஸ்கொயர் பண்ணுறோம், இன்ட்டு பியும் ஸ்கொயர் பண்ணுற அர்த்தம் இல்லைங்க. மல்டிப்ளைல் இருக்குது அப்படின்னா இப்படி பிரிச்சுக்கலாம். ரெண்டுக்குமே ஸ்கொயர் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்கள், ஏ உள்ள இன்ட்டு பண்ணுங்கள். ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர்டு, ஏ இன்ட்டு மைனஸ் 7 மைனஸ் 7a. இங்கே 3 ஸ்கொயர்டு 9, இங்கே √2 ஸ்கொயர்டும் போயிட்டா இன்ட்டு 2.
இல்லைங்க 2 மட்டும் கிடைக்கும். அடுத்தது ஏ ஸ்கொயர் மைனஸ் 7a, இது 18, அது இந்த பக்கம் வந்துருச்சு. ஸோ மைனஸ் 18 தட் இஸ் ஈக்குவல் டு 0. இதுக்கப்புறம் ஃபேக்டரைஸ் பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 18 வரணும், ஆட் பண்ணால் மைனஸ் 7 வரணும் அப்படின்னு சொல்லி 2 நம்பர் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அடுத்த மாடல் ஈக்குவேஷன் பார்க்கலாமா? பாருங்கன்னு அடுத்தது இது போட்டாச்சு. அடுத்தது 2x ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1/8 ஈக்குவல் டு 0. இது ரொம்ப ஈஸி தாங்கண்ணே. இந்த கீழே இருக்கக்கூடிய டினாமினேட்டரை டோட்டலாக எல்சிஎம் எடுக்கணுங்கண்ணே. ஸோ எல்சிஎம் எடுத்தால் இங்கே ஒரு 8 இன்ட்டாவும் இங்கே ஒரு 8 இன்ட்டாவும், அடுத்து இந்த 8 இந்த சைடு கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா 0 கூட இன்ட்டாகி 0 ஆகிடும். அவ்வளோதான். இதையும் போட்டு பார்த்துடலாமா? கொஸ்டின் எழுதியாச்சு. ஓகேவா? எல்சிஎம் எடுக்கலாமாக்கண்ணா? ஓகே, 8 எல்சிஎம் எடுக்கிறோம். அப்போது 8 கீழே வருமா? ஓகே, இங்கே டினாமினேட்டரில் ஒன்றுமே இல்லை. ஸோ 8 இன்ட்டு 2x ஸ்கொயர்டு மைனஸ் 8 இன்ட்டு எக்ஸ், ஓகே, ப்ளஸ் 1. இதுக்காக இந்த 2 இடத்துல மட்டும் 8 இன்ட்டு பண்ணீங்க. இதுக்கு டினாமினேட்டர் இல்லை, இதுக்கு டினாமினேட்டரில். ஸோ 2 8 இன்ட்டு ஆயிடுச்சு. இதுக்கு டினாமினேட்டர் 8 இருக்குது. ஸோ 1 மட்டும் வந்துடுச்சு. புரிஞ்சுக்கலாங்கண்ணே? ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு 0. அடுத்தது 8 இன்ட்டு 2 என்னங்கண்ணே? 16. இது எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 8x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 8 இந்த பக்கம் போயிட்டு 0 கூட இன்ட் ஆகுது. ஸோ 0 இன்ட்டு 8 எனக்குன்னு 0 தான். ஓகேவா? அப்போது 16x ஸ்கொயர்டு மைனஸ் 8x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கிடைச்சிச்சு. இதுக்கப்புறம் நாம் இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஓகேவா? என்ன பண்ணுவீங்க? இந்த 16 இன்ட்டு 1 இன்ட்டு பண்ணிக்குவீங்க. 16 இன்ட்டு 1 16 தான். அப்போது 16 என்னென்ன காம்பினேஷனாக பிரிக்கலான்னு பார்க்கணும். அது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது -8 வர மாதிரி நம்பர் கண்டுபிடிக்கணும். ஓகே கண்ணு? அடுத்த ஈக்குவேஷன் பார்க்கலாம். அடுத்து லாஸ்ட் பாருங்க கண்ணு. √2x ப்ளஸ் 7x ப்ளஸ் 5 இன்ட்டு √2 ஈக்குவல் டு 0. இது எப்படி பண்ணலாம்? ஈக்குவேஷன் எழுதியாச்சு. ஓகே கண்ணு? இதில் எந்த சிம்பிளிஃபை பண்ணுற வேலையும் கிடையாது கண்ணு. இதை அப்படியே ஃபேக்டரைஸ் பண்ணுறது தான். பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். பாருங்கள், எக்ஸ் பக்கத்தில் என்ன கண்டிருக்குது? √2 இருக்குது. கான்ஸ்டன்ட் என்ன கண்டிருக்குது? 5 இன்ட்டு √2 இருக்குது. நமக்கு என்ன தெரியும்? இது ரெண்டே இன்ட்டு பண்ணணும்னு தெரியும். ஸோ √2 இன்ட்டு 5 √2 கண்ணு இன்ட்டு பண்ணிங்கன்னா √2 இன்ட்டு √2 என்னவாயிரும்? 2 ஆயிரும். தட் இஸ் 5 இன்ட்டு 2 ஆயிரும். அது 10 அப்படின்னு ஆகிடும். அந்த 10 என்னென்ன காம்பினேஷனில் பிரிக்கலான்னு மட்டும் பார்த்தா போதும். அதே மாதிரி எந்த காம்பினேஷனில் எந்த 2 நம்பரை ஆட் பண்ணும்போது 7 வருதுன்னு கண்டுபிடிச்சா போதும். ஓகேங்க? இதை ஒன்று கண்டுபிடிச்சா பார்த்துடலாமா? ஓகே, 10 எப்படி பிரிக்க முடியும்? 1 இன்ட்டு 10 பிரிக்கலாம். அடுத்தது 2 இன்ட்டு 5 தான் பிரிக்க முடியும். இல்லைங்க? 1 இன்ட்டு 10 2 இன்ட்டு 5 2 இன்ட்டு 5 பாருங்கன்னு ஆட் பண்ணால் 7 வருது. ஸோ அந்த காம்பினேஷனே கரெக்டாக இருக்கும். ஸோ 2√2x ப்ளஸ் 2x ப்ளஸ் 5xன்னு ரெண்டாக பிரிச்சிட்டிங்க. இந்த பக்கம் போட்டிங்கன்னா வெளியிடுறதுக்கு ஈஸியாக வருங்கன்னு இந்த சம் புக்லேயே இருக்குது. நான் நோட்டில் போட்டிருக்கிறேன். ஸோ சம் போடும்போதே உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா? சரி, வாங்க சம்க்கு ஆன்சர் பார்க்கலாமா? Example 3.27 பாருங்கன்னு. Solve 2x squared minus 2 into √6 into x plus 3 equal to 0. அப்படி சம் தமிழில் பாருங்கன்னு. எடுத்துக்காட்டு 3.27 தீர்க்க 2x squared minus 2 √6x plus 3 equal to 0. அதுக்கான ஆன்சர் பாருங்கன்னு. நான் ஏற்கனவே இந்த ஈக்குவேஷன்லேருந்து 2 நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு தேவையான 2 நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னேன். இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்கிற பாருங்கன்னு. 2x squared minus 2 into √6 into x plus 3 equal to 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இல்லையா? இப்போ என்ன பண்ணோம்? x squared பக்கத்தில் இருக்கிற கோவிஷியன்ட் நோட் பண்ணணும். அது 2 இருக்குது. ஸோ இந்த 2 into இந்த 3 இல்லையா? அப்போ 2 into 3 that is equal to 6. இப்போ மல்டிப்ளை பண்ணக்கூடிய நம்பர் என்னக்குன்னு 6. ஆட் பண்ணால் வரக்கூடிய நம்பர் என்னக்குன்னு -2 into √6. ஓகேவா? அதுக்கு என்ன நம்பர் கண்டுபிடிச்ச நம்ம? √6 சொல்லி 2 நம்பர் எடுத்தோம். 2 ஆட் பண்ணும்போது 2 டைம் √6 வந்துடும். அடுத்து நமக்கு மைனஸ் வேணும். ஸோ -√6 வச்சுக்கிட்டோம் அப்படின்னா -1 டைம் -√6 ப்ளஸ் -√6 என்னக்குன்னு வரும்? -2√6. ரெண்டையும் ஆட் பண்ணும்போது இது கிடைக்கும். அதே இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். √6 இன்ட்டு √6 வெறும் 6 ஆகிடும். புரிஞ்சுதுங்களா? இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே போட்டுட்டோம். ஸோ இப்போ என்ன தெரிஞ்சு போச்சு? -√6 இன்னொரு நம்பர் -√6ன்னு தெரிஞ்சு. ஸோ பண்ணிக்கலாம். பாருங்கள், 2x² அப்படியே இருக்குது.
இந்த -2 √6x -√6x -√6x பிரிச்சாச்சு +3 = 0. அடுத்து இந்த ரெண்டு டேர்முக்கு காமன் ஃபேக்டர் பார்க்குறோம். காமன் ஃபேக்டர் பார்த்தோம் அப்படின்னா இது ஈவன் நம்பராக இருக்குது, இதுவும் ஈவன் நம்பராக இருக்குது. ஸோ ரூட் வச்சு வேறு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்கன்னு. ஸோ இந்த 2வை வந்து √2 √2ன்னு பிரிச்சிடுறோம். இந்த 6ஐ √3 √2ன்னு பிரிச்சுக்கிறீங்க. அதே மாதிரி இதையும் பிரிச்சுக்கிறீங்க. இந்த 3ஐயும் √3 √2 பிரிச்சுக்கிறீங்க. தட் இஸ் ஈக்குவல் டு 0. இதில் பார்த்தீங்கன்னா காமன் ஃபேக்டர்னு √2வும் ஒரு எக்ஸ் இருக்குது. ஸோ அதை ரெண்டையும் வெளியெடுக்கிறீங்க. √2 எக்ஸுக்குன்னு அப்போ √2ம் போயிடும், எக்ஸும் போயிடும். மீதி என்ன கண்டுக்கு இந்த பக்கம் √2x இருக்கும் மைனஸ், அதே மாதிரி இந்த பக்கமும் √2ம் போயிடும், எக்ஸும் போயிடும், 3 மட்டும் இருக்கும். அடுத்து இந்த ரெண்டு டேர்மில் ஏதாவது காமன் ஃபேக்டர் இருக்குதான்னு பார்க்குறீங்க. அது பார்த்தீங்கன்னா √3 இருக்குது. அடுத்தது வந்து வேறு எது இல்லைங்கன்னா √3 தான் இருக்குது. ஸோ √3 வந்து வெளியெடுக்கிறீங்க. வெளியே எடுத்துட்டிங்கன்னா இந்த டேர்மில் √3 போக மீதி √2x வரும். இங்கே -√3 எடுக்கிறனால இங்கே மைனஸ் ஆகிடுங்கன்னு. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் மறுபடியும் ப்ளஸ் ஆகிடுச்சு இல்லைங்களா. மறுபடியும் உள்ளே இன்ட்டு பண்ணி பாருங்கள். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆயிடும். ஸோ இங்கே மைனஸ் வெளியெடுக்கும் போது இங்கே ப்ளஸ்ஸாக இருந்தால் இங்கே மைனஸ் ஆகிடும். ஓகேவா. ஓகே, அடுத்து √3 வெளியெடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு √3 போக மீதி ஒரு √3 வரும். தட் இஸ் ஈக்குவல் டு 0. அடுத்து பாருங்க, இது இப்போ 2 டேர்ம் ஆயிடுச்சு. இந்த 2 டேர்மில் காமனாக என்ன இருக்குன்னு பார்த்தா இந்த √2x -√3 அப்படிங்கக்கூடிய ப்ராக்கெட் வந்து ஒரே மாதிரி இருக்குது. ஸோ அந்த ப்ராக்கெட்டோட தூக்கி அப்படியே வெளியே போட்டுறீங்க. ஸோ இந்த ப்ராக்கெட் வெளியே போயிடுச்சு அப்படின்னா மீதி இங்கே √2x இருக்கும், -√3 இருக்கும். ஓகே, ஸோ அது இங்கே வந்துடும். தட் இஸ் ஈக்குவல் டு 0. 2 டேர்ம் ஈக்குவல் டு 0 அப்படின்னா ஒன்று தனித்தனியாக 0 இல்லையா. அப்போ இது ஈக்குவல் டு 0 ஆர் இது ஈக்குவல் டு 0. இதுல இருந்து √2x இந்த பக்கம் வச்சுக்கோங்க. இந்த √3 அந்த சைடு கொண்டு போயிருக்கேன்னு இது என்ன மைனஸ் இருக்கிறது ப்ளஸ் ஆகிடும். அடுத்து x ஈக்குவல் டு √3/√2 அப்படின்னு ஆயிடுச்சு. இந்த பக்கமும் அதே மாதிரி தான், ஏன்னா 2 டேர்மும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி x கிடச்சிச்சு. புரிஞ்சுதுங்களா. இல்லை என்ன சொல்யூஷன் என்ன சொல்லாங்கன்னு, இந்த சொல்யூஷன் இஸ் x ஈக்குவல் டு √3/√2. தமிழ் மீடியம் சொல்லலாம் x ஈக்குவல் டு √3/√2 என்பது தீர்வாகும். அடுத்து எக்ஸாம்பிள் 3.28. அப்படியே புக்கில் சம் பாருங்கன்னு. சால்வ் எக்ஸாம்பிள் 3.28. சால்வ் 2m² + 19m + 30 = 0. தமிழ் மீடியம் எடுத்துக்காட்டு 3.28. தீர்க்க 2m² + 19m + 30 = 0. அதுக்கான ஆன்சர் பாருங்கன்னு. 2m² + 19m + 30 = 0. ஓகேவா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, இந்த கோஎஃபிஷியன்ட் எடுத்து இந்த கான்ஸ்டன்ட் கூட இன்ட்டு பண்ணிக்குவீங்க. அப்போ 2 × 30 இல்லையா, அது என்ன வருது 60. ஸோ 60 தான் மல்டிப்ளை பண்ணால் வரக்கூடிய நம்பர் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து ஆட் பண்ண என்ன கண்ணு வரணும், 19 வரணும். அது எப்படி கண்டுபிடிச்சிங்க, 4 × 15 அப்படின்னு கண்டுபிடிச்சோம் இல்லையா. 4 15s are 16, 4 + 15 19 இல்லைங்க. ஆட் பண்ணால் இது கிடைக்கும், 2 மல்டிப்ளை பண்ணால் இது கிடைக்கும். ஸோ இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பராக பிரிச்சுக்கலாம். 19x பாருங்கன்னு. 2m² அப்படியே இருக்குது. இந்த 19m 4m + 15m பிரிச்சாச்சு. 30 எப்படி இருக்குது, தட் இஸ் ஈக்குவல் டு 0. அடுத்து இந்த 2 டேர்ம்லையும் பாருங்கன்னு ஒரு 2m காமனாக இருக்குது, வெளியே எடுத்துடலாம். 2m வெளியே போயிடுச்சு அப்படின்னா மீதி இங்கே ஒரு m இருக்கும். அதே மாதிரி ப்ளஸ் இங்கே 2m வெளியே போயிடுச்சு அப்படின்னா 4mல ஒரு 2 மட்டும் இருக்குது இல்லையா. 2 போயிடுச்சு, m போயிடுச்சு. அதாவது 2m-ஆல் 4m டிவைட் பண்ணுறீங்க. என்ன கண்ணு கிடைக்கும், 2 கிடைக்கும். புரிஞ்சுதுங்களா. ஓகே, அடுத்து 15m + 30 = 0. அதில் 15ங்கிற நம்பர் தான் காமனாக இருக்குது. ஸோ அதை வெளியே எடுத்தாச்சு. 15 போயிடுச்சுன்னா இங்கே m மட்டும் வரும். 30-ஐ 15-ஆல் டிவைட் பண்ணால் 2 கிடைக்கும். ஓகேவா. தட் இஸ் ஈக்குவல் டு 0. அடுத்து பாருங்கன்னு, இந்த டேர்ம் ஒரே மாதிரி இருக்குது. ஒரே மாதிரி வர மாதிரி கொண்டு வரோம். புரிஞ்சுதுங்களா. நம்ம வெளியெடுக்கிற நம்பர் வந்து 2 பக்கம் வரக்கூடிய ப்ராக்கெட்டு ஒரே மாதிரி வரணும். வந்தால் தான் மறுபடியும் காமனாக வெளியெடுக்க முடியும். ஓகேவா கண்ணா. ஓகே, அப்போ m+2 ஒரே மாதிரி இருக்குது. ஸோ அந்த m+2 வெளியே எடுத்துட்டோம். இதில் டோட்டலாக m+2 போயிடுச்சு அப்படின்னா 2m கிடைக்கும். இதில் டோட்டலாக m+2 போயிடுச்சு அப்படின்னா 15 கிடைக்கும். அப்போ 2m + 15 தட் இஸ் ஈக்குவல் டு 0. 2 டேர்ம் ஈக்குவல் டு 2 டேர்ம் மல்டிப்ளைல் இருக்கும்போது 2 ஃபேக்டர் ஈக்குவல் டு 0 அப்படின்னா இது 0 ஆர் இது 0. அது ஃபஸ்ட்டு m+2 ஈக்குவல் டு 0 அப்படின்னா m ஈக்குவல் டு -2. 2m + 15 ஈக்குவல் டு 0 அப்படின்னா 2m ஈக்குவல் டு -15. m ஈக்குவல் டு 2m ஈக்குவல் டு -15, m ஈக்குவல் டு -15/2. ஓகேவா. அது அப்புறம் என்ன கண்டுபிடிக்கலாம், therefore the roots are -2, -15/2. தமிழில் சொல்லலாம் -2, -15/2 என்பதை தீர்வாகும். புரிஞ்சுதுங்களா. அடுத்த எக்ஸாம்பிள் 3.29. புக்கில் சம் பாருங்கன்னு. எக்ஸாம்பிள் 3.29. சால்வ் x⁴ - 13x² + 42 = 0.
அப்படி சம் தமிழில் பாருங்கள். எடுத்துக்காட்டு 3.29 தீர்க்க x⁴ - 13x² + 42 = 0. அதுக்கான ஆன்சர் பாருங்கன்னு இந்த மாடல் நான் உங்களுக்கு சொல்லலை. அதாவது இதில் பார்த்தீங்கன்னாக்கன்னு x⁴ ஆரம்பிக்குது. நம்ம என்ன சொன்னோம், குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை x² வருதான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஓகே, ஆனால் x⁴ ஆரம்பித்தாலும் இது x⁴ இருக்குது, இது x² இருக்குது, இது கான்ஸ்டன்ட் டேர்மாக இருக்குது. ஓகேவா. ஸோ இது ரெண்டுலேருந்து ஒரு x² வந்து காமனாக எடுக்கிறோம், இல்லைனா வந்து அந்த காமனாக அதுக்கு ஒரு நேம் கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது x², அதாவது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனாக மாறிடும். அப்படின்னு கேட்டிங்கன்னா x⁴ x² இதுக்குள்ளேயே ஒரு x² இருக்குது, இதுக்குள்ளேயே ஒரு x² இருக்குன்னா ஸோ x² பண்ணிடுறீங்க. -13x² + 42 = 0 அப்படின்னு ஃபஸ்ட்டு பண்ணிடுறீங்க. அடுத்தது let x² = a அப்படின்னு எடுத்துக்கிறோம் இல்லைங்க. let x² = a, அதாவது x² = a என்க. தமிழ் மீடியம் எழுதிக்கங்க, இங்கிலீஷ் மீடியம் இப்படி எழுதிக்கங்க. ஓகேங்களா. இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா x² இடத்துல a ஆயிரும். ஸோ a² - 13a + 42 = 0. இது a ஆயிடுச்சு, இது a ஆயிடுச்சு. புரிஞ்சுங்க. இப்போ பாருங்கன்னு a² - 13a + 42 = 0. இது கண்டிப்பாக ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். ஓகே, இதுக்கு மேலே நமக்கு சால்வ் பண்ண தெரியும். ஓகே, என்ன பண்ணுவீங்க, ரெண்டு நம்பர் கண்டுபிடிப்பீங்க, அது மல்டிப்ளை பண்ணால் 42 வரணும், ஆட் பண்ண என்ன கண்ணு வரணும், -13 வரணும். ஸோ அந்த ரெண்டு நம்பர் என்ன கேட்டிங்கன்னா -7 ஒன்று, -6 ஒன்று. ரெண்டையும் ஆட் பண்ணும்போது -13 வரும், ரெண்டையும் இன்ட்டு பண்ணும்போது -× ப்ளஸ் ஆயிரும், 7 6 are 42 ஆயிடும். ஓகேவா. ஸோ என்ன பண்ணுறீங்க, -13 இந்த ரெண்டு நம்பரை வச்சு பிரிச்சிடறோம். அப்போ a² அப்படியே வந்துச்சு, -13a தான், -7a -6a பிரிச்சாச்சு, இந்த 42 அப்படியே வந்துச்சு, தட் இஸ் ஈக்குவல் டு 0. அடுத்து இது ரெண்டுலேயும் காமன் பாருங்கன்னு ஒரு a காமனாக வெளியே எடுத்துடலாம். மீதி உள்ள ஒரு a வரும், மைனஸ் இதில் a போக ஒரு 7 வரும். அடுத்து இது ரெண்டில் காமனாக ஒரு -6 வெளியே எடுக்கிறீங்க. ஸோ ப்ளஸ் a உள்ளே வரும், இது ஆல்ரெடி ப்ளஸ் இருக்கிறனால நான் -6 வெளியே எடுத்தனால -7 வரும். 42 6 டிவைட் பண்ணுறோம், அது 7. ஓகேவா, தட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்க a - 7 கரெக்டாக வந்திருக்குது. ஸோ அந்த a - 7 வெளியே எடுத்துருங்க. வெளியே எடுத்தீங்கன்னா இங்கே ஒரு a வரும், இங்கே ஒரு -6 வரும், தட் இஸ் ஈக்குவல் டு 0. அவ்வளோதாங்க. அது ரெண்டு ஃபேக்டர் ஈக்குவல் டு 0 அப்படின்னா, ரெண்டு ஃபேக்டர் மல்டிப்ளைல 0 அப்படின்னா இது தனியாக 0, ஆர் இது தனியாக 0. ஸோ ஈக்குவல் பண்ணிக்கலாம். a - 7 = 0, a + 6 = 0. அப்போ a = 7, இது a = 6. புரிஞ்சுதுங்களா. நமக்கு என்ன எடுத்தோம், ஃபஸ்ட்டு ஏங்கிறது x² எடுத்தோம். அப்போ தட் இஸ் x² = 7 ஆர் x² = 6. x² அப்படிங்கும்போது கண்ணு அந்த சைடு x வேணும் அப்படின்னா அந்த சைடு ரூட் எடுக்கணும். ரூட் எடுக்கணும்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் போடணும் இல்லையா, நமக்கு தெரியும். ஸோ x ++ ஆர் -√7. அதே மாதிரி x ++ ஆர் -√6. the roots are therefore the roots are ++ ஆர் -7, ++ ஆர் -√7 ++ ஆர் -√6 ஆகியவை மூலங்கள் ஆகும். தமிழில் சொன்னால் இது இருந்துருக்கீங்க, ++ ஆர் -√7, ++ ஆர் -√6 ஆகியவை மூலங்கள் ஆகும். புரிஞ்சுதுங்களா. அடுத்த எக்ஸாம்பிள் 3.30 பாருங்க. புக்கில் பாருங்கன்னு எக்ஸாம்பிள் 3.30 சால்வ் x/x - 1 + x - 1/x = 2 1/2. இது எப்படி நான் சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன், இன்னொரு டைம் சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. அப்படியே தமிழ் மீடியம் பாருங்க. எடுத்துக்காட்டு 3.30 தீர்க்க x/x - 1 + x - 1/x = 2 1/2. அதுக்கான ஆன்சர் பாருங்கன்னு x/x - 1 + x - 1/x = 2 1/2 இல்லையா. ஓகே, நம்ம என்ன எடுத்துக்கிறோம், let x/x - 1 = a. இதை ஃபுல்லாக ஏன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, இது பாருங்க இதனோட தலைகீழியாக இருக்குது. ஸோ இது 1/a. இப்போ இது ஏன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய இது ரெசிப்ரோக்கலாக இருக்குது. ஸோ 1/a. அப்போ a + 1/a = இது என்ன கண்ணு பண்ணுவீங்க, இது ரெண்டு இன்ட்டு பண்ணி இதை ப்ளஸ் பண்ணுவோம் இல்லையா. இப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதாவது இது 2 + 1/2 அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அடுத்தது 2 வந்து எல்சிஎம் எடுக்கிறீங்க. ஸோ இங்கே கீழே டினாமினேட்டர் எதுவுமே இல்லை. அப்போ இந்த 2 மேலே போய் இன்ட் ஆகும். 2 × 2 4 ஆயிரும். 4 + 1 5. ஸோ 5/2. புரிஞ்சுதுங்களா. இப்படியும் பண்ணிக்கலாம். இல்லை அப்படியே இன்ட்டு பண்ணி இது ரெண்டையும் இன்ட்டு பண்ணி இதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா 2 2s are 4, 4 + 1 5, 5/2 அப்படின்னு போட்டுக்கலாம். இல்லை இப்படி போட்டுக்கோங்க. ஓகேவா. ஓகே, அடுத்து பாருங்க a + 1/a = 5/2 அப்படின்னு நமக்கு கிடச்சிச்சு. அடுத்து இதுக்குள்ளே ஒரு எல்சிஎம் எடுக்கிறோம், ஏவை எடுக்கிறோம். ஸோ இங்கே டினாமினேட்டர் இல்லாதனால இங்கே ஏ எல்சிஎம் எடுக்கிறனால ஒரு a மேலே போய் இன்ட் ஆகுது. ஸோ a × a² + 1 தட் இஸ் ஈக்குவல் டு 5/2. அடுத்து இந்த 2 இந்த பக்கம் வந்து இன்ட் ஆயிடுச்சுக்கன்னு அந்த a அந்த பக்கம் போயிடுச்சு. ஓகே, இது டினாமினேட்டர் இருக்குது, அந்த பக்கம் போது நியூமினேட்டரில் போய் இன்ட் ஆகுது. இங்கே டினாமினேட்டரில் 2 இருக்கனால அது இங்கே வந்து நியூமினேட்டரில் 2 இந்த பக்கம் இன்ட் ஆகுது. ஓகேவா. அடுத்த ஸ்டெப் என்னங்கன்னாவும் இந்த 2 உள்ள இன்ட்டு பண்ணிக்கிறோம்.
பாருங்கள் அது 2a² + 2 = 5a அப்படின்னு ஆயிருது. அடுத்து 5a இந்த சைடு கொண்டு வந்துருக்கேன்னு. ஸோ இது 2 நம்பருக்கு நடுவில் கொண்டு வந்துருக்கேன். ஏன்னா அது ஏவோட டேர்ம் இல்லையா. அப்போ 2a² - 5a + 2 = 0. அடுத்து என்ன பண்ணலாம், இப்போ வந்து ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கான நம்பரை தேடலாம். ஓகே, அப்போ என்ன கண்டுபிடிப்பீங்க, என்ன வந்து செக் பண்ணுவீங்க, a² பக்கத்தில் ஸ்கொயர் டேர்ம் பக்கத்தில் என்ன கோபிசியன்ட் இருக்குது, என்ன கெழு இருக்குன்னு பார்ப்பீங்கன்னா 2 இருக்குது. ஸோ இந்த 2 × 2 அப்போ 4. இந்த 4 தான் வந்து நம்ம இன்ட்டு பண்ணக்கூடிய நம்பர். எந்த 2 நம்பர் எடுத்துக்கிட்டா 4 வரும், அதே 2 நம்பரை ஆட் பண்ணால் -5 வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா -1 -4. ஓகேங்களா, -1 ப்ளஸ் -4 என்ன ஆகும், -5 ஆகிடும். -1 × -4 என்ன ஆகும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிட்டு 1 × 4 4 ஆகிடும். புரிஞ்சுதுங்களா. அப்போ இந்த 2 நம்பரே ஓகே. அப்போ 2x² அப்படியே இருக்குது, -5a இருக்கு இல்லையா, அது மட்டும் -a -4aன்னு பிரிச்சாச்சு. +2 = 0. அடுத்து இது 2ல் காமன் பார்த்தீங்கன்னா a இருக்குது, எடுத்தாச்சு. இங்கே 2a² a போயிடுச்சுன்னா 2a வரும். இங்கே -a மட்டும்தான் இருக்கா, அந்த a வெளியே போயிடுச்சுன்னா 1 வந்துடும். ஓகே, அடுத்து இது 2ல் பாருங்க காமன் -4a + 2 இருக்குது. ஸோ ஒரு 2 எடுத்துக்கலாம், -2ஆகவே வெளியே எடுத்துக்கலாம். -2 எடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து மீதி என்ன இருக்கும், -2 4a, அதை வந்து -4a அந்த -2ஆல் டிவைட் பண்ணும்போது மைனஸ் கேன்சல் ஆகிடும். அடுத்து வந்து 4 2ஆல் கேன்சல் பண்ணும்போது 2, அதாவது 4a வந்து 2 போக 2a மீதி வரும். ஓகேங்களா, மைனஸ் இந்த 2வை இந்த -2ஆல் டிவைட் பண்ணும்போது -1 கிடைக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ பாருங்க இந்த 2 ப்ராக்கெட்டும் ஒரே மாதிரி வந்துருக்குது. ஸோ அதை தூக்கி வெளியே போட்டுடலாம். அதை வெளியே போட்டிங்க அப்படின்னா இந்த டேர்மில் 2a - 1 போக இங்கே a மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி இந்த டேர்மில் 2a - 1 போக -2 மட்டும்தான் இருக்கும். ஸோ a - 2a தட் இஸ் ஈக்குவல் டு 0. அடுத்து 2 ஃபேக்டர் ஈக்குவல் டு 0னா இது 0, இது 0 ஆர் இது 0. அப்போ 2a - 1 = 0, இன்னொன்று a - 2 = 0. 2a - 1 = 0, 2a = +1. 1 இந்த பக்கம் போயிட்டு +1 ஆயிடுச்சு. அடுத்து a = இந்த 2 கீழே வந்துச்சு. ஸோ a = 1/2. இங்கே வந்து a - 2 = 0னா a = +2. ஓகேண்ணா. அடுத்து பாருங்க, இது வந்து ஏவாக நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஏங்கிறது என்ன எடுத்தீங்க, x/x - 1 அப்படின்னு சொல்லி எடுத்தோம். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா. இந்த இதில் ஏவுக்கு மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். 1/a இங்கே வரல, ஏ தான் லாஸ்ட்டாக வந்து நிற்கிது. ஸோ ஏக்கு எடுத்தது என்ன x/x - 1. ஸோ அதை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. ஓகே, அப்போ x/x - 1 = 1/2 ஆர் x/x - 1 = 2. புரிஞ்சுங்களா. இந்த இடத்துல ஒரு தடவை சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க, இந்த இடத்துல ஒரு தடவை சப்ஸ்டியூட் பண்ணுறீங்கன்னு. அதனால் இங்கே 1/2 வருது, இங்கே 2 வருது. புரிஞ்சுதுங்களா. ஓகே, அடுத்து இந்த டேர்ம் இந்த பக்கம் போய் இன்ட் ஆகுது, இது இந்த பக்கம், இந்த டினாமினேட்டர் இங்கே போயிடுச்சு, 1 கூட இன்ட் ஆயிடுச்சு. இந்த டினாமினேட்டர் இங்கே வந்து x கூட இன்ட் ஆயிடுச்சு. ஓகேவா, அப்போ 2x = x - 1 அப்படின்னு இருக்குது. அடுத்து x இந்த சைடு கொண்டு வந்துருங்க, 2x - x = -1 அப்படின்னு இருக்கும். 2xல ஒரு x போயிடுச்சுன்னா x = -1, ஒரு ரூட்டு கிடச்சிச்சு. அதே மாதிரி இங்கே பாருங்கன்னு இது இந்த பக்கம் போயிடுச்சு. ஸோ x = 2 × x - 1, இந்த 2 உள்ள இன்ட்டு பண்ணுறீங்க. அப்போ x = 2x - 2. அடுத்து இந்த 2x இந்த பக்கம் வந்துருது, x - 2x = -2. அடுத்தது x - 2x, அதாவது இங்கே 2x வந்து மைனஸ் இருக்குது, x வந்து ஒரு x ப்ளஸ் இருக்குது. ஸோ மீதி ஒரு x வரும். தட் இஸ் ஈக்குவல் டு -2. இங்கே -x வருது. அப்போ x மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா x = 2. ஓகேவா, அப்புறம் என்ன சொல்லலாம், therefore the roots are x = -1, 2. தமிழ் மொழி x = -1, 2 ஆகியவை மூலங்கள் ஆகும். புரிஞ்சுதுங்களா. அடுத்து எக்ஸசைஸ் சம் பார்க்கலாம். புக்கில் பாருங்க, எக்ஸசைஸ் 3.10 ஃபர்ஸ்ட் கொஷின், சால்வ் தி ஃபாலோயிங் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் பை ஃபேக்டரைசேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு 5 கொஸ்டின்ஸ் 5 சம்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு. இதெல்லாம் எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுறது, இல்லைனா எப்படி சிம்பிளிஃபை பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஸோ அதெல்லாம் பண்ணலாம் வாங்க. அப்படியே தமிழில் பாருங்கன்னா பயிற்சி 3.10 ஃபர்ஸ்ட் முதல் கேள்வி, காரணிப்படுத்தல் முறையை பயன்படுத்தி பின்வரும் இருபடி சமன்பாடுகளை தீர்க்க அப்படின்னு சொல்லிட்டு 5 கணக்குகள் இருக்குதுக்குன்னு. இதை எப்படி ஃபர்ஸ்ட் சுருக்கிட்டு அதுக்கப்புறம் காரணிப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். ஸோ அதே மாடலில் போடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் சம்கான ஆன்சர் பாருங்கன்னா 4x² - 7x - 2 = 0 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் பார்க்கணும். கண்டிப்பா அப்படிதான் இருக்குது, x² ஆரம்பிக்குது, அது ஓகே. அடுத்தது x² பக்கத்துல கோஎஃபிஷியன்ட் பார்க்கணும், அது 4 இருக்குது. ஸோ இந்த 4 × -2 தட் இஸ் ஈக்குவல் டு -8. பாருங்க 2 இன்ட்டு பண்ணா -8 வருது. ஸோ அந்த -8 தான் மல்டிப்ளை பண்ணக்கூடிய நம்பர், அதுக்கு ஒரு அப்படி 2 லைன் போட்டுக்குங்க. அடுத்து என்ன ஆட் பண்ணா வரணும், -7 வரணும்.
வரணும், -7 வரணும். கூட்டும் போது பெருக்கும் போது -8 வரணும். அப்படிங்கும்போது இங்கே +1 -8 எடுத்துக்கங்க. 1 × -8 வரும். அதே மாதிரி 1 - 8 -7 வரும். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு நம்பர் கரெக்டாக இருக்கும். ஸோ அதை கொண்டு வந்து போட்டுக்கலாமா? 4x² -7x x -8x, அதாவது இது வந்து ஒரு x. இப்போ 1 -8 இருக்கு இல்லையா, இது எதுக்காக பிரிச்சிங்க? -7க்காக பிரிக்கிறோம். இல்லையா? 1 - 8 பிரிக்கிறோம். அப்போ 1x -8x, அதாவது 7x. -7x = 1x - 8x. அப்போ என்ன வரும்? x -8xன்னு பிரிச்சாச்சு இது. ஓகே, அடுத்து -2 அப்படியே இருக்குது. இட் இஸ் ஈக்குவல் டு 0. அடுத்து ரெண்டு டேர்ம் பார்க்கணும். 4x² + x. இதில் காமன் பார்த்தீங்கன்னா x மட்டும்தான். ஸோ வெளியே எடுத்துக்கலாம். x போக மீதி என்ன கண்டிருக்கு? இங்கே 4x இருக்கும், +1 வரும். இல்லையா? நீங்கள் x தான் இருக்குது. ஸோ அதுவும் போயிடுச்சுன்னா +1 வரும். அடுத்து இது ரெண்டில் பாருங்க, எது காமனாக இருக்குதுன்னா -8x -2. ஸோ ரெண்டு ஈவன் நம்பரு, ஒரு 2 வெளியே எடுத்துக்கலாம். ரெண்டுலேயுமே மைனஸ் இருக்குது. ஸோ -1 எடுத்துக்கலாம். -2 வெளியே இருந்துச்சு அப்படின்னா இங்கே மைனஸும் போயிடும். 8 2ஆல் டிவைட் பண்ணால் 4 வந்துடும். ஸோ 4x + 4x வந்துடும். அடுத்து -2 இங்கே இருக்குது, அதுதான் வெளியே எடுத்தீங்க. ஸோ +1, தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்போ பாருங்க, இந்த ரெண்டு ப்ராக்கெட்டும் ஒரே மாதிரி வந்துருச்சு. ஒரே மாதிரி வர மாதிரி வெளியே எடுக்கிறீங்க. ஓகே, இந்த ஸ்டெப் வந்து நிறைய இடத்துல நான் சொல்லலை. ஒரே மாதிரி வந்துருச்சுன்னு மட்டும் சொல்லிட்டே வந்தேன். சில பேர் கேட்குறாங்க, அப்படி ஒரே மாதிரிலாம் வர்றதில்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வர மாதிரி எடுக்கணும். புரிஞ்சுதாக்கண்ணா? இப்போ நமக்கு இது காமன் பார்க்கும்போது சில இடங்களில் வேற ஒரு காமன் கூட எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ எதை எடுத்தால் இந்த ப்ராக்கெட்டுக்கு மேட்சாக வருதுன்னு பார்க்கணும். இல்லை அப்படி இல்லைன்னா இந்த பக்கம் ஒரு மாடலில் இந்த பக்கம் ஒரு மாடல் வந்துச்சுன்னா இதை கரெக்ட் பண்ணி இந்த ப்ராக்கெட் மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கணும். மொத்தத்தில் நமக்கு ரெண்டு பக்கத்துலையும் ப்ராக்கெட் எப்படி இருக்கணுங்கன்னு ஒரே மாதிரி சேமாக இருக்கணும். ஓகேவா? ஸோ அதுதான் கரெக்டான ஒரு ஃபேக்டரைசேஷன் பண்ணுறதுக்கு ஒரு சரியான வழி. அடுத்து ரெண்டு ப்ராக்கெட் காமனாக வந்துச்சுன்னா வெளியே எடுத்துட்டிங்கன்னா வேலையே முடிஞ்சிடும். புரிஞ்சுதுங்களா? அது டிஃப்ரெண்ட்டாக வந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறுபடியும் போயிட்டு இந்த ஸ்டெப் போயிட்டு வேறு நம்பரை சூஸ் பண்ணி தான் வரணும். புரிஞ்சுதுங்களா கண்ணா? ஓகே, ஸோ இந்த இடத்துல வரும்போதே நீங்கள் மேட்சாக வர மாதிரி பண்ணுங்கள். ஓகே, அடுத்து 4x + 1. இங்கேயும் 4x + 1 ஒரே மாதிரி இருக்குது. ஸோ தூக்கி வெளியே போட்டுடலாம். போட்டோம்னா இங்கே x மட்டும்தான் இருக்கும், இங்கே -2 இருக்கும். அப்போ x - 2 தட் இஸ் ஈக்குவல் டு 0. ரெண்டு ஃபேக்டர் மல்டிபிளில் 0 அப்படின்னா இது 0 ஆர் இது 0. ஸோ 4x + 1 = 0 ஆர் x - 2 = 0. 4x + 1 = 0னா 4x = -1, x = -1/2. இங்கே x - 2 = 0னா x = 2. அவ்வளோதாங்கண்ணா. -1/4, 2 த ஆன்சர். அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்க, 3 × p² - 6 = p × p + 5. இதை நான் எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது சொல்லியிருந்தேங்கன்னு. ஸோ இன்னொருக்கா பார்க்கலாம். என்ன பண்ணோம்? 3 உள்ள இன்ட்டு பண்ணிக்கலாங்கன்னு. ஸோ 3p² - 3 × 6 -18. இந்த p உள்ள இன்ட்டு பண்ணால் p × p² + p × 5 5p. அடுத்தது எல்லாமே இந்த சைடு கொண்டு வந்துருங்க. ஸோ 3p², அதுக்கு பக்கத்தில் -p². இங்கே ப்ளஸ் இருக்குது, இந்த சைடு தான் மைனஸ் ஆயிடுச்சு. -p², இது ப்ளஸ் இருக்குது, இது வந்து கொஞ்சம் மைனஸ் ஆயிரும். ஸோ +5p -5p ஆயிடுச்சு. இந்த -8 நீங்கள் போட்டாச்சு. ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு 0. இங்கே பாருங்கன்னா 3p² - p². ஸோ 2p². இந்த -v அப்படியே வந்துச்சு, -8 வந்துச்சு, ஈக்குவல் டு 0. இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு நம்பர் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணோம்? இந்த ஸ்கொயர்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கொயர் டேர்ம் பக்கத்தில் கூடிய கோஎஃபிஷியன்ட் பார்க்குறோம். 2 இருக்குது. ஸோ 2 × -18 என்ன கண்ணு வரும்? -36 வருது. ஸோ -36 தான் அந்த நம்பரு. அது எந்த ரெண்டு நம்பரை இன்ட்டு பண்ணால் அது வருதுன்னு பார்க்கணும். ஸோ 4 நம்மளுடைய எந்தெந்த நம்பரை எப்படிலாம் வந்து 36 வந்து எப்படிலாம் பிரிக்க முடியும்னு சொல்லிட்டு போட்டு பார்த்துட்டுக்கன்னு அதில் எந்த ரெண்டு நம்பர் காம்பினேஷனில் 5 வருது, அதாவது -5 ஆர் 5 வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த இது ரெண்டையும் செலக்ட் பண்ணணும். தெரியுமில்ல கண்ணு? அந்த மாதிரி. அப்போ -36க்கு வந்து 4 × 9. 4 9s என்ன கண்ணு? 36. அது மைனஸில் வரணும் அப்படின்னா ஏதாவது ஒரு நம்பர் மைனஸில் இருக்கணும். ரெண்டுமே மைனஸில் இருந்துச்சுன்னா என்ன கண்ணு ஆகும்? மல்டிப்ளை மேலே போய் ப்ளஸ் ஆயிரும். ஸோ 4ம் 9ங்கிறது கண்டுபிடிச்சிருப்போம். அதில் 9 மைனஸாக இருக்கணும். எதுக்காக அப்படின்னா ஆட் பண்ணும்போது 5 வரணும், அந்த 5 மைனஸில் வரணும். ஸோ 5 மைனஸில் ஆன்சர் மைனஸில் வரணும்னா பெரிய நம்பர் மைனஸில் இருந்தால் தான் ஆன்சர் மைனஸ் வரும். ஏன்னா 4 - 9 அப்படிங்கும்போது -5 வரும். அதே -4 + 9 இதுக்கு இந்த 4க்கு மைனஸ் போட்டிங்கன்னா என்ன ஆகும்? +5 ஆயிரும். ஸோ நமக்கு இந்த இடத்துல மைனஸ் வேணும். அப்படிங்கும்போது 9 பக்கத்தில் மைனஸ் போட்டுக்கங்க. அதே மாதிரி இன்ட்டு பண்ணாலும் மைனஸ் வரணும். ஸோ ஒரு நம்பருக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு போடுறோம். ஓகேங்களா? இதுக்கு மைனஸ் வரணும்னா பெரிய நம்பருக்கே போட்டுக்கிறோம். ஓகேவா?
ஓகே, அப்போ -5 4 -9 பிரிச்சுக்கலாம். -5 4p -5p 4p -9p பிரிச்சாச்சு. -18 = 0. இப்போ இந்த ரெண்டு டேர்மில் பாருங்க 2p² + 4p. அதில் காமன் பார்த்தீங்கன்னா 2p, அதை வெளியே எடுத்தாச்சு. அது போக 2 போயிடுச்சு, pயில் ஒரு p இங்கே வந்துச்சுன்னா மீதி ஒரு p இங்கே இருக்கும். ப்ளஸ் 4pயில் அதே மாதிரி 2p வெளியே எடுக்கிறீங்க அப்படின்னா மீதி ஒரு 2 தான் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே பாருங்கள் -9p -18. ஸோ -9 வெளியே எடுத்துக்கோங்க. p + 2 this equal to 0. இங்கே பாருங்க இந்த ரெண்டு ப்ராக்கெட் ஒரே மாதிரி வந்துச்சா, ஸோ அதை வெளியே எடுத்துருங்க. வெளியே எடுத்து 2p - 9 வரும். that is equal to 0. அப்போ இது equal to 0 or இது equal to 0. p + 2 equal to 0 அப்படின்னா p equal to -2. 2p - 9 equal to 0 னா 2p equal to 9 இந்த போய் ப்ளஸ் ஆகிடுச்சு. அடுத்து இந்த 2 போயிடுது. ஸோ p equal to 9/2. அவ்வளோதாங்க. -2, 9/2 ஆன்சர். இந்த ரூட்ஸ் ஆர் அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்கண்ணே. root of a into a minus 7 equal to 3 into root 2. இது நான் சிம்பிளிஃபை பண்ணுறது சொன்னேன். ஸோ ஒன்ஸ் மோர் பார்த்துக்கலாம். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ், இருபுறமும் வர்க்கப்படுத்துக. எனக்கு நான் ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயர் பண்ணும்போது ஸ்கொயரும் போயிரு ரூட்டும் போயிரு. ஸோ a into a minus 7 வந்துடும். இது ரெண்டையும் ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணும்போது 3 ஸ்கொயர் தனியாக √2 ஸ்கொயர் தனியாக வந்துடும். அடுத்த ஸ்டெப்பில் இந்த a உள்ளே இன்ட்டு பண்ணிக்கிறீங்க. ஸோ a into a ஸ்கொயர்டு a into -7 -7a இந்த a போய் இன்ட்டு அதுக்குன்னு a into a ஸ்கொயர்டு a into -7 ஓகேங்களா? அடுத்து இந்த 3 ஸ்கொயர் 9 ஆயிடுச்சு. இந்த √2 ஸ்கொயர்டுக்கு ஸ்கொயர்டு பை √2 2 வந்துடுச்சு. ஓகேவா? அடுத்து பாருங்க a ஸ்கொயர்டு -7 இந்த ரெண்டு இன்ட்டு பண்ண 18, இந்த பக்கம் ப்ளஸ் இருக்குது, இந்த பக்கம் தான் -18. ஓகேங்களா? தட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ என்ன பண்ணோம், இங்கே கோஎஃபிஷியன்ட் இல்லை. ஸோ -18 தான். ஸோ -18 இருக்கணும். ரெண்டு நம்பர் இன்ட்டு பண்ணால் ஆட் அது 2 9 நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். அதில் மைனஸ் வரணும் அப்படின்னா, அதாவது கூட்டும் போது மைனஸ் வரணும் அப்படின்னா பெரிய நம்பர் மைனஸ் இருக்கணும். அதே மாதிரி மல்டிப்ளைல மைனஸ் வரணும்னா ஒரு நம்பர் மைனஸ் இருக்கணும். ஸோ அதுக்கு 9 செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அப்போ எப்படி பிரிச்சுக்கலாம்? -7a இந்த a ஸ்கொயர் அப்படியே இருக்குது. -7a 2a - 9a பிரிச்சுக்கிறோம். -18 = 0. அடுத்தது காமன் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுக்கும் a எடுக்கிறீங்க. ஸோ a + 2 வரும். -9 எடுக்கிறீங்க. ஸோ a + 2 வரும். தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஏன்னா -9 வெளியே வந்து அப்படிங்கும்போது இங்கே என்ன வரும்? +2 வந்துடும். இங்கே -9 வெளியே போயிடுச்சு அப்படிங்கும்போது a வந்துடும். ஸோ a + 2 ஓகேவா? தட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ a + 2 ஒரே மாதிரி இருக்குது. ஸோ 3 வெளியே போட்டாச்சு. அப்போ a - 9 வரும். தட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ ரெண்டு ஃபேக்டர் ஈக்குவல் டு 0 இருக்குன்னு. ஸோ a + 2 = 0, a - 9 = 0. a + 2 = 0 a = -2. a - 9 = 0 a = 9. அவ்வளோதாங்க ரூட்ஸ். -2, 9. புரிஞ்சுதுங்களா? அடுத்து ஃபோர்த் சம் பாருங்கன்னு. √2x² + 7x + 5√2 = 0. இது எப்படி பண்ணுறதுன்னு சொன்னேன். ஒன்ஸ் மோர் பார்த்துக்கலாங்கண்ணே. இப்போது இந்த x² பக்கத்தில் இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட் இன்ட்டு இது இல்லைங்கண்ணா. அப்போ √2 × 5√2 இன்ட்டு பண்ணுங்கண்ணா. √2 × √2 ஒரு 2 ஆகிடும். 5 இந்த பக்கம் இருக்குது. ஸோ 5 × 2 10. அப்போ 10 தான் ரெண்டாக பிரிக்க போகிறோம். அது கூட்டுனா எனக்கு வரணும் 7 வரணும். அப்போ 2 5 2 × 5 10 2 5 + 1 7. ஓகே. ஸோ அப்படியே பிரிச்சுக்கலாம். இந்த டைம் அப்படியே வந்துடுச்சு. இந்த 7x 2x 5x ஆயிடுச்சு. இது இந்த பக்கம் அப்படியே வந்துடுச்சு. இது இஸ் ஈக்குவல் டு 0. இது ரெண்டில் காமன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இங்கே ரெண்டுமே 2 இருக்குது. ஸோ ரூட்டில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணோம்னா எடுத்துடலாம். அப்போ √x² அப்படியே இருக்கட்டும். இந்த 2 √2 பிரிச்சிடலாம். இந்த 5x அப்படியே இருக்கட்டும். இந்த பக்கம் எந்த ஒரு சேஞ்சுமே பண்ண வேண்டாம். ஏன்னா ஒரு 5 காமனாக இருக்குது. புரிஞ்சுதுங்களா? இதில் காமனாக எடுக்கிறதுக்கு ஒரு 5 இருக்குது. ஸோ வேறு எதுவும் மாற்றம் பண்ண வேண்டாம். இதில் எதுவுமே காமனாக இல்லை. எக்ஸ் மட்டும்தான் எடுக்கிற மாதிரி வரும். இதில் எக்ஸ் மட்டும் வெளியெடுத்துட்டிங்கன்னா இதுக்குள்ளே ப்ராக்கெட்டில் வர நம்பர் வேறு மாதிரி இருக்கும். இதில் எக்ஸ் வெளியெடுத்து இதில் 5 வெளியெடுத்திங்கன்னா இது வந்து x + √2 இது வந்துடும். புரிஞ்சுதுங்களா? இங்கே இந்த மாடிஃபிகேஷன் பண்ணலை. இந்த மாடிஃபை பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா கண்ணு இதில் எக்ஸை மட்டும் வெளியெடுத்தீங்க அப்படின்னா √2x + 2 அப்படின்னு வரும். √2x + 2 இந்த பக்கம் x + √2 வரும். இங்கே என்ன வரும்? √2x + 2 வரும். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுனா இதுக்கு மேட்ச் ஆகுறதுங்கிற மாதிரி யோசிச்சுக்கங்க. இல்லைனா நீங்கள் ஒன் டைம் போட்டுட்டு கூட மறுபடியும் அந்த நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு கூட கண்டுபிடிச்சிக்கலாம். இல்லைங்க எல்லா இடத்துலையும் சம் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ பார்த்தோன்னே இங்கே ரெண்டுலேயும் எக்ஸ் இருக்குதுன்னு சொல்லி எக்ஸை காமனாக எடுங்க. எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டுக்குள்ளே மேட்சாக வராது. இந்த மாதிரி மேட்சாக வரணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஓகே. அப்போ √2 × x². இந்த 2 வந்து √2 பண்ணிக்கங்க. எக்ஸு
இது ரெண்டும் அப்படியே இருக்குது. இதில் பாருங்க எனக்கு காமனாக √2 இருக்குது எடுத்தாச்சு, எக்ஸும் எடுத்தாச்சு. ஸோ அது போக மீது ஒரு எக்ஸ் தான் வரும். இங்கேயும் √2 போயிடுச்சு, எக்ஸும் போயிடுச்சு, √2 வரும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் √2 ஆயிடுச்சு. இங்கே 5x + 5 √2 இருக்குது. ஸோ 5 எடுத்துகிட்டு எக்ஸ் ப்ளஸ் √2 வந்துச்சு. ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்கன்னா ரெண்டு ப்ராக்கெட் ரெண்டு பக்கம் ரெண்டு டேர்ம்லேயும் ப்ராக்கெட் மேட்சாக இருக்குது. என்னது எக்ஸ் ப்ளஸ் √2. ஸோ அதை தூக்கி வெளியே போட்டாச்சு. மீதி உள்ள என்ன கண்டிருக்கோம், √2xும் +5 இருக்கும். ஓகேவா, தட் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இது தனியாக 0, அது தனியாக 0. அப்போ x + 2 √2 = 0 அப்படின்னா x = -√2. அதே மாதிரி √2x + 5 = 0 அப்படின்னா x = ஃபஸ்ட்டு 5 அந்த போய் மைனஸ் ஆயிரும். அடுத்து இந்த √2 கீழே போயிடும். ஸோ -5/√2. இந்த ரூட்ஸ் எல்லாம் எனக்குன்னு -√2, -5/√2. கரெக்டான ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? அடுத்து 5th சம் பாருங்கன்னு 2x² - x + 1/8 = 0. இது என்ன கண்ணு பண்ணலாம், 8 எல்சிஎம் எடுக்கலாம் இல்லையா. 8 இதுக்கு எதுக்குமே டினாமினேட்டரில் இங்கே மட்டும்தான் இருக்குது. ஸோ எல்சிஎம் எடுத்துட்டா அந்த பக்கம் கொண்டு போயிடலாம் இல்லைங்க. எல்லா நம்பருக்கும் டினாமினேட்டராக வந்துருச்சு அப்படின்னா டோட்டலாக அந்த சைடு கொண்டு போயிடலாம். அதுக்காக ஸோ 8 எல்சிஎம் எடுக்கிறீங்க. இங்கே டினாமினேட்டர் ஒன்றுமே இல்லை. ஸோ 8 மேலே மல்டிப்ளை ஆயிடும். மைனஸ் எக்ஸுக்கு டினாமினேட்டர் இல்லை. ஸோ -8 × x ஆயிடும். இங்கே 8 இருக்குது. ஸோ +1. புரிஞ்சா, இந்த 3 டேர்மும் எழுதியாச்சு. இது ரெண்டுக்கு 8 இன்ட்டு பண்ணியாச்சு. இதுக்கு அப்படியே போட்டாச்சு. 2/8 that is equal to 0. அடுத்தது இங்கே 8 × 2x², 16x² -8x + 1. இந்த 8 இந்த பக்கம் போயிடுச்சு. இங்கே டிவைடில் இருக்குது, அந்த பக்கம் போய் இன்ட் ஆயிடுச்சு. ஸோ 0 × 8 that is equal to 0 தான். ஓகேவா. ஸோ 18x² - 8x + 1 = 0. இப்போ என்ன கண்ணு பண்ணணும், x² கோஎஃபிஷியன்ட் செலக்ட் பண்ணணும். என்னது 16. அந்த 16 × 1 எனக்கு என்ன கிடைக்கும், 16 தான். ஸோ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 16 வரணும். ஆட் பண்ணால் என்ன கண்ணு வரணும், -8 வரணும். அப்படிப்பட்ட ரெண்டு நம்பர் என்ன கண்ணு, 4 × 4. 4 4 சாரி 16. ஓகே, ஆனால் ஆட் பண்ணால் -18 வரணும். ஸோ -4 -4. ஓகே, -4 × -4 +16 கரெக்டாகவே வந்துடும். -4 ஆட் பண்ணால் -16 வந்துடும். ஸோ -8 வந்துடும் ஆட் பண்ணிங்கன்னா. ஸோ -8 பிரிச்சுக்கலாம், -4 -4 பிரிச்சுக்கலாம். ஓகேவா. அடுத்து பாருங்க கண்ணு 16x² - 4x. இதில் என்ன கண்ணு காமனாக இருக்குது, ஒரு 4 இருக்குது, ஒரு x இருக்குது. ஸோ 4x வெளியே எடுத்தாச்சு. 4x வெளியே எடுத்தீங்கன்னா மீதி இங்கே ஒரு 4x வரும். இங்கே 4x போக -1 கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எதுவுமே காமனாக இல்லை. இங்கே 4x, இங்கே 1 இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 1 வெளியே எடுத்துடலாம். அதை -1 எடுத்துடலாம். -1 எடுத்தீங்க அப்படி இங்கே 4x மட்டும் உள்ளே வரும். இங்கே +1 இருக்குது, நான் எடுத்தது -1. ஸோ இங்கே -1 ஆயிரும். இன்னொரு தடவை இன்ட்டு பண்ணி பாருங்கள். இந்த நம்பரை உள்ளே இன்ட்டு பண்ணி பாருங்கள். -1 × 4x -4x -1 × -1 +1. ஓகே, ஒரு வேளை டவுட் வந்ததுன்னா இந்த மாதிரி இன்ட்டு பண்ணி பார்த்துங்க. வெளியெடுத்த நம்பருக்கு கரெக்டாக டிவைட் பண்ணி இங்கே போட்டோமா அப்படின்னு ஒரு டவுட் வந்துச்சு அப்படின்னா 1 செகண்ட் இது உள்ளே இன்ட்டு பண்ணி பார்த்தீங்கன்னா இது வரணும். ஓகேண்ணா, புரிஞ்சுதுங்களா. தட் இஸ் ஈக்குவல் டு 0. அடுத்தது என்ன பண்ணலாம், இங்கே ஒரு ப்ராக்கெட் இருக்குது, ஒரே மாதிரி அது இருக்குது, அதே மாதிரி இங்கே இருக்குது. ஸோ அதை வெளியே எடுத்துடலாம். 4x - 1 வந்து டோட்டலாக வெளியே எடுத்துடலாம். எடுத்துட்டிங்க அப்படின்னா இங்கே ஒரு 4x வரும், இங்கே ஒரு -1 வரும். ஸோ 4x - 1 ரெண்டு டேர்மும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது இல்லைங்களா. தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ 4x - 1 = 0, 4x - 1 = 0. இப்போ 4x = +1, இங்கே 4x = +1. ஸோ x = 1/4, இது 1/4. ஸோ ஆன்சர் எனக்கு என்ன, 1/4, 1/4. புரிஞ்சுதுங்களா. செகண்ட் கொஸ்டின் பாருங்க. புக்கில் பாருங்கன்னு செகண்ட் சம்மு. The number of volleyball games that must be scheduled in a league with n teams is given by g of n = n² - n/2, where each team plays with every other team exactly once. A league schedules 15 games. How many teams are in the league? என்னன்னு சொல்கிறாங்க, அதாவது n டீம்ஸ் வந்து கலந்துக்கிறாங்க ஒரு வாலிபால் கேமில். அது எத்தனை கேம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, அதை ஃபஸ்ட்டு எப்படி காம்படிஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, n டீம்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்க n டீம்ஸ் கூடயும் ப்ளே பண்ணும். அதாவது 3 டீம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏபிசின்னு 3 டீம் இருக்காங்கன்னா ஏங்கிற டீம் பி கூடயும் வந்து காம்படிஷனில் கேமில் இருக்கணும். அதே மாதிரி சி கூடயும் கேம் இருக்குது. புரிஞ்சுங்கன்னா. அதே மாதிரி பிங்கிற டேர்ம் பார்த்தீங்கன்னா ஏ கூட இருக்குது, சி கூட இருக்குது. ஸோ அப்போ n டீம்ஸ் இருக்குதுன்னா ஒன்றுமே எல்லாம் ஒரு டீம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மீதி எல்லா டீம் கூடயும் விளையாடிருக்கணும். அதே மாதிரி செகண்ட் டீம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மீதி எல்லா டீம் கூடயும் விளையாடணும். புரிஞ்சுதுங்களா. ஸோ அந்த மாதிரி அப்படி இப்போ வந்து கேம் வந்து விளையாடும் போது ஹவு மணி பிளேயிங், அந்த ஹவு மணி கேம்ஸ் அங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா g of n = n² - n/2. அதாவது n அப்படிங்கிறது ஒரு 15 இருந்துச்சு அப்படின்னா 15² - 15/2 அந்த மாதிரி
என்ன நம்பரோ அதை 2 மடங்காக்கி அதுலேயே அந்த நம்பரை மைனஸ் பண்ணி அதை 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன நம்பர் கிடைக்குமோ அத்தனை கேம்ஸ் அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? ஸோ அப்படி சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, லீக் ஷெட்யூல்ஸ் 15 கேம்ஸ், அது போக அந்த லீக் ஷெட்யூல் பண்ணிக்கிறது ஒரு 15 கேம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கண்டுபிடிச்சிடறாங்கன்னா, ஹவு மெனி டீம்ஸ் ஆர் இன் த லீக். அப்போ எத்தனை டீம் தான் இருந்துச்சு, அந்த என்னங்கிறது என்ன அப்படிங்கிறாங்க. இப்போ புரிஞ்சுதுங்களா கண்ணே? அதாவது எத்தனை கேம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க, 15 இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அடுத்தது என் டீம்ஸ், அதாவது எத்தனை டீம்னே தெரியல, அத்தனை டீம் விளையாடும் போது அவங்களுக்கான ஒரு ஆப்ரேஷன், அதாவது அவங்களுக்கான ஒரு ஷெட்யூல், அவங்க ஒன்றுக்கு ஒன்று விளையாண்டுக்கிட்டாங்க அப்படின்னா இவ்வளோ டைம்ஸ் கிடைக்கும், இவ்வளோ கேம்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுவும் நம்பர் ஆஃப் கேம்ஸ் தான், இதுவும் நம்பர் ஆஃப் கேம்ஸ் தான். புரிஞ்சுங்களா? இது அவங்க ஷெட்யூல் பண்ணினது. இங்கே எத்தனை டீமாக இருந்தால் இந்த கால்குலேஷன் அடிப்படையில் அந்த கேம்ஸ் அமையும் அப்படிங்கிறாங்க. புரிஞ்சுங்களா? அப்போ இது ரெண்டுமே எனக்குன்னு நம்பர் ஆஃப் கேம்ஸ் தான். ஸோ ரெண்டையும் ஈக்குவல் பண்ணிங்க அப்படின்னா n கிடச்சிடும். அவ்வளோதான் ஆன்சர். அப்படி தமிழ் மீடியம் பாருங்கன்னு 2வது கணக்கு. n அணிகள் பங்கு பெறும் ஒரு கையுந்து விளையாட்டு போட்டியில் ஒவ்வொரு அணியும் மற்ற அனைத்து அணிகளோடும் விளையாட வேண்டும். 15 போட்டிகள் கொண்ட ஒரு தொடரில் மொத்த போட்டிகளின் எண்ணிக்கை g(n) = n² - n/2 எனில் பங்கேற்கும் அணிகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, n அணிகள், அப்போ அணிகள் n அந்த விளையாட்டில் கலந்துக்கிறாங்க, கையுந்து விளையாட்டில். அதில் ஒவ்வொரு அணியும் அனைத்து அணிகளோடையும் விளையாடும். இப்போ n டைம்ஸ் விளையாடும். புரிஞ்சுங்களா? ஒவ்வொரு டீமும் 5 டீமு 5 டைம் விளையாடும். 10 டீமும் 10 டைம் காம்படிஷனில் கலந்துக்கும். அப்போ n அணிகள் இருந்ததுன்னா n டைம்ஸ். ஓகேவாண்ணா? ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே 15 போட்டிகள் இருக்குது. 15 போட்டிகள் கொண்ட தொடரில் மொத்த போட்டிகளின் எண்ணிக்கை, அவங்க அப்படி ஒன்றுக்குள்ள விளையாடிட்டே இருந்தாங்க அப்படின்னா அது எந்த நம்பரில் அமையும் அப்படின்னா n² - n/2ங்கிற ஒரு அமைப்பில் நிற்கும். அது எத்தனை எண்ணாக இருந்தாலும், அந்த என்ன நம்பராக இருந்தாலும், 5ஆக இருந்தால் 5² - 5/2. அப்போ 5² எனக்கு 25. 25 - 5 எனக்கு 20. 20/2 எனக்கு 10. புரிஞ்சுதுங்களா? அந்த மாதிரி இங்கே எத்தனை டீமோ அதுக்கு தகுந்த மாதிரி இது அமையும். ஆனால் அவங்க 15 போட்டிகள் 15 போட்டிகள் ஒரு தொடரில் அமைச்சிருக்கிறாங்க. ஓகே, அப்படி இருக்கும்போது அங்கே எத்தனை அணிகள் தான் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், n டீமுக்கு இதுதான் எண்ணிக்கை, அதே மாதிரி அவங்க ஒரு எண்ணிக்கை கொடுத்துக்கிறாங்க. 2 எண்ணிக்கை ஈக்குவல் பண்ணி பார்த்தோம்னா n கிடச்சிரும். ஸோ அதுக்கான ஆன்சர் பாருங்கன்னு, g(n) = n² - n/2 that is equal to 15. அவங்க சொன்ன கணக்குப்படி இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ அடுத்து என்ன பண்ணலாம், அந்த 2 இந்த கொண்டு இன்ட்டு பண்ணிக்கலாமா? n² - n = 15 × 2 that is equal to 30. அடுத்து 30 வச்சுட்டு கொண்டு வந்துடலாமாக்கண்ணே? ஓகே, அப்போ n² - n - 30 = 0. அடுத்தது ஃபேக்டரைஸ் தாங்க. ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிச்சு, ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கிடச்சிச்சு, எப்பவும் போல் ஃபேக்டரைஸ் தான். ஸோ அந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் ஒரே ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்க கொடுத்துருக்கூடிய இந்த ஆப்ரேஷனை இந்த 15க்கு ஈக்குவல் பண்ண ஆன்சர் வந்துடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஓகேண்ணா? ஓகே, அப்போ என்ன பண்ணலாங்கன்னா, இங்கே n² பக்கத்தில் எதுவுமே இல்லை. ஸோ -30 தான் இதுக்கான நம்பரு. அடுத்தது -1 வரணும், ஆட் பண்ணலாம். ஸோ 5 6 செலக்ட் பண்ணிக்கிறேன். 5 6 எனக்கு 30 இல்லையா? அதே மாதிரி 5 6 மைனஸ் பண்ணும்போது -1 வரணும் அப்படின்னா 6 கிட்ட ஒரு மைனஸ் போட்டிங்கன்னா சரியா போயிடும். 5 -6 -1 வந்துடும். அதே மாதிரி 5 × -6 -30 வந்துடும். ஓகேவா? ஓகே, அப்போ -n 5n - 6n பிரிச்சாச்சு. இப்போ பாருங்க 4 டேர்ம் ஆயிடுச்சு. இந்த 2 டேர்மில் காமன் பார்த்தீங்கன்னா ஒரு n எடுத்துட்டிங்கன்னா n + 5 வரும். இங்கே n போனால் ஒரு 5 வரும். இது ரெண்டில் பாருங்கன்னா -6n -30. ஸோ -6 வெளியே எடுத்துறேன். ஸோ n + 5 வந்துடும் இல்லைங்க. -6 இருந்துச்சு +5 வந்துடும். தட் இஸ் ஈக்குவல் டு 0. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ப்ராக்கெட்டும் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ n + 5 n + 5 அது வெளியே எடுத்தீங்கன்னா n - 6 வரும். இந்த n-ம் -6-ம் இங்கே வரும். ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு 0. அடுத்து n + 1 = 0 ஆர் n - 6 = 0. ஓகேவா? இது ஈக்குவல் டு 0 ஆர் இது ஈக்குவல் டு 0. இது ஈக்குவல் டு 0னா n = -5 வந்துடும். இது ஈக்குவல் டு 0 n = 6 வந்துடும். அப்போ ஆன்சர் எனக்கு -5, 6. அவங்க என்ன கேட்டிருந்தாங்க, அதாவது லாஸ்ட்டாக பாருங்க கொஷினில் how many teams are in the leagues. how many அப்படிங்கும்போது எனக்கு எண்ணிக்கையில் சொல்லணும். 5 6 10 8 அப்படின்னு தான் சொல்ல முடியும் இல்லையா? -5 டீம்ஸ் கலந்துக்கிட்டாங்க, -7 டீம்ஸ் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் மீனிங்கே இருக்காது. how many அப்படின்னாவே எத்தனை அப்படிங்கிற ஒரு சரியான ஒரு கேள்வி இல்லையா? ஸோ அது பாசிட்டிவில் தான் சொல்ல முடியும். ஸோ எக்ஸுக்கு பாசிட்டிவ் வேல்யூ ஒன்று நெகட்டிவ் வேல்யூ ஒன்று வந்துச்சுன்னா பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் எடுத்துக்கணும் இந்த இடத்துல. ஓகேங்கண்ணா? ஸோ அதுக்காக தான் இந்த கொஸ்டின் காமிச்சேன்.
அப்படியே தமிழ்லையும் மதுங்கன்னு கடைசி என்ன சொல்கிறாங்க பாருங்கள், அணிகளின் எண்ணிக்கை எத்தனை. எத்தனைனாவே என்னக்கன்னு சொல்லணும், பாசிட்டிவில் தானே சொல்லி ஆகணும். ஸோ நெகட்டிவ் எடுத்து பாசிட்டிவ் மட்டும் ஆன்சர். ஸோ -5,6ல் -5 விட்டுடுங்கன்னு 6 மட்டும் தான் ஆன்சர். ஸோ நீங்கள் என்ன சொல்லலாம்னா அந்த கொஸ்டின் லாஸ்ட்டாக வரல அந்த லைனை எழுதி தட் இஸ் ஈக்குவல் டு 6 அப்படின்னு எழுதிடுங்க. ஓகே ஓகேண்ணா. எக்ஸசைஸ் 3.10 கம்ப்ளீட்டட். ஓகே குட்டீஸ், இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டன் ஒரு கிளிக் கொடுக்க மறக்காதீங்க. அதில் ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. மேலும் கணக்குகளுக்கு நம்ம சேனலை ஜாயின் பண்ணிக்கங்க. பாய் குட்டீஸ். Mm-hmm.